இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 184வது வார இணையவழி கருத்தரங்கம். தொடர்ந்து நம்முடைய மாற்றுத்திறனாளர் பேரவை நடத்துகின்ற இணையவழி கருத்தரங்கம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த சூழல் இருந்தாலுமே இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாருடைய இயற்கையினுடைய அருளாலும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த பேரவை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு முதலாவதாக இந்த இயற்கைக்கும் எல்லாத்தையும் படைத்த இந்த இறைவன் என்கின்ற இறை பொருளுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த 184வது வார இணையவழி கருத்தரங்கில் இன்னும் நம்முடைய தலைவர்கள் இணையவிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக காலதாமதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பேரவையை நம்முடைய நந்தகுமார் ஐயா அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு பேரன்புடன் அழைக்கிறேன். நந்தகுமார் சார் இருக்காங்க, அட்வொகேட் சுரேஷ் இருக்காங்க, மதன் மோகன் சார் இருக்காங்க. அனைத்து தலைவர்களும் முன்னிலையிலும் இந்த பேரவை 184வது வார இணையவழி கருத்தரங்கம் இனிதே துவங்குகிறது. வெல்கம் நந்தகுமார் சார், யூ கேன் ப்ரொசீட் ஓவர் த ஃபங்க்ஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய பேரவை கூட்டம் 184வது பேரவை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நாளைய தினம் தீபாவளி திருநாள் இருந்தாலும் இன்றைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் நான் வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக திருமதி பொற்கொடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய நிகழ்ச்சி நிரல் அமைப்பை டாக்டர் அபிராமி அவர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி சார். இன்றைய தினத்தின் கூட்டத்தின் நோக்க உரையை பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார், வரவேற்பு ஐயா, மன்னிக்கவும், வரவேற்புரை திரு மதன் மோகன் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஏன்னா எனக்கு எப்பனா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, சில தவறுகள் வாய்ப்பு கொடுங்க. ஐயா மதன் மோகன் அவர்களை வரவேற்புரை வழங்கும்படி, அதற்கு பின்னர் சிதம்பரம் ஐயா அவர்கள் நோக்க உரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பான தீபாவளி, சந்தோஷமான தீபாவளி அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் பொற்கொடி மேடம் she is going to talk about football அப்படின்னு சொல்லி சிதம்பரம் சார் சொன்னாரு. இன்றைய வாரத்துல சில நிகழ்வுகள் என்னது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு எனக்கு கிடைச்சது. நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு 15 கோடி ரூபாய் செலவுல 2.42 ஏக்கர்ஸ்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேரா அத்லெட்டிக்ஸ் ஸ்டேடியம் அது செய்யறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கிடைச்சது. அண்ட் இன்னொரு நியூஸ் மைசூர்ல இன்க்ளூசிவ் செயிலிங், அந்த ஏஷியாலேயே ஏஷியாஸ் இன்க்ளூசிவ் செயிலிங் மைசூர்ல நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த 2 நியூஸும் ஒரு 4 நியூஸ் இருந்துச்சு. மகாராஷ்டிரால, யூபியில, அந்த மாதிரி ஆஸ்திரேலியால நியூஸ், குயின்ஸ்லாண்ட், இந்த மாதிரி சில நியூஸ்லாம் இருந்துச்சு. பட் ஸ்ட்ரைக்கிங் நியூஸ் எனக்கு இந்த 2ம் பட்டுது. அண்ட் இன்சிடென்ட்லி அந்த 2மே வாஸ் ரிலேட்டிங் டு ஸ்போர்ட்ஸ். ஸோ அதில் அந்த கன்க்ளூஷன்ல வாட் தேர் கிவன் இஸ் now that efforts are made towards including the disabled in sports, in all activities, including sports, education, rehab, whatever things. So though the progress is slow, but it is there. Some progress is there, and it is now getting visible. So that is something which is heartening. ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி சில developments it's really awesome to see all these developments. In that background, in a positive note, I welcome our chief guest, Pushpati madam. We hope to hear something special regarding blind football. Blind cricket நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். blind cricket international level போயிட்டு இருக்கு. வேர்ல்ட் கப்லாம் இருக்கு, இந்தியாலாம் ஜெயிச்சிருக்காங்க அந்த blind cricketல.
வாலிபால், பிளைண்ட் கிரிக்கெட்லாம் நான் கூட எங்க இதில் நடத்திருக்கோம். கொஞ்சம் வாலிபால் கூட நடத்திருக்கோம். சிதம்பரம் சார் வந்து அந்த ஹெட்செட் அதில் ஒரு வாட்டி நடத்திருக்காரு வாலிபால். பட் பிளைண்ட் ஃபுட்பால் வந்து சம்திங் நியூ. இன்னைக்கு சார் சொன்னப்போ எனக்கு பிளைண்ட் ஃபுட்பால் இருக்கா அப்படின்ற மாதிரி I was just surprised. So it's really excellent to have somebody who is going to talk about something very new. So hope to hear something special from Pokuri madam. Madam, welcome madam. Hope to have some excellent session from you. Welcome madam. And நம்மளுடைய பெருந்தலைவர்கள் அவர்களுடைய absentia, I wish to welcome our TAP sir, excellent personality we all know undoubtedly. So welcome TAP sir in absentia. Same way Ramakrishnan sir, Padmashri Ramakrishnan sir from Mayarkudi, அவங்களையும் வந்து வெல்கம் பண்றோம். நம்மளுடைய காங்கிரேஷனுடைய அட்வைசர் ராமகிருஷ்ணன் சார், ஸோ வெல்கம் சார். அண்ட் நம்மளுடைய காங்கிரேஷனுடைய ட்ரெஷரர் நம்மளுடைய சங்கராமன் சார், அகைன் ஃப்ரம் Mayarkudi, ஆடிட்டர், வெல்கம் சங்கராமன் சார் இன் absentia of course. நம்மளுடைய காங்கிரேஷனுடைய துணைத் தலைவர் நம்மளுடைய evergreen Atyana sir, so I think he is also not there today, absentia again. Warm welcome to Atyana sir. And நம்ம எனக்கு ஒரு இனிய நண்பர், நம்மளுடைய காங்கிரஸினுடைய முக்கியமான நண்பர் செக்ரட்டரி சிதம்பரம் சார், hearty welcome sir. Really great to have a person like Chidambaram as my friend. Excellent to work with him, so great work Chidambaram sir, and welcome you sir for this 184th online meeting of our congregation of persons with disabilities, NGOs and DPOs. Welcome Chidambaram sir. அடுத்த என்னுடைய இனிய நண்பர்கள் கோபிநாத் இருக்காரு and Advocate Suresh. Both gentlemen, I think சிதம்பரம் இவரு நம்ம அட்வொகேட் சார் இருக்காரு, கோபிநாத் சார் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. I don't know whether he is having any connectivity meeting, connectivity problem. Anyhow, welcome to both gentlemen. Welcome to our meeting, and really great to have you people with us in the meeting. And இப்போ இந்த மீட்டிங் நம்மளுடைய தலைமையேற்றிருக்கும் நம்மளுடைய நந்தகுமார் சார், another stalwart in the rehabilitation work. Welcome Nandakumar sir to our meeting. Excellent to have you sir. அடுத்தது நம்மளுடைய sign language interpreter, another important person for our meeting from day one, Sivagami madam, welcome. Such a nice personality right from day one. She is doing the sign language interpretation. That is something awesome. Welcome madam, welcome. And அடுத்த நம்மளுடைய இளங்கோ சார் and Gopi sir from Mayarkudi, again இந்த மீட்டிங் நடக்குனாலே right from first minute அவருடைய பங்கு வந்து it's something exemplary. So welcome Gopi sir. And நம்மளுடைய இளங்கோ சார் வந்திருக்காரு, and பகவதி இல்லப்பன் and many other people from Pondicherry has joined today. So it's nice to have all these people. நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் அனைவரையும் வந்து வரவேற்கிறோம். அனைவரையும் வரவேற்று இந்த நாள் இனிதே அமைய வேண்டும், இனிதே அமையும் என்பதிலும் எந்த டவுட்டும் இல்லை. So again, advance Diwali article to all of you. Wish you a very happy Diwali, very safe Diwali. And with that, thanks for the opportunity. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. And back to our president for this meeting, Nandakumar sir. Sir, back to you sir. Thanks for the opportunity. Thank you sir. Back to you sir. நன்றி சார், அருமையான வரவேற்பை நிகழ்த்தினீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நிகழ்ச்சி தொகுப்பை பற்றி நம்முடைய பேராசிரியர் சிதம்பரம் ஐயா அவர்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ நந்தகுமார் சார். உதவிக்கரத்தினுடைய பேக் போன். உதவிக்கரம் இன்னைக்கு மேகசின் வந்து எல்லாருடைய வீட்லேயும் எல்லாருடைய கையிலும் தவழுதுன்னா அதுக்கு வந்து துணை ஆசிரியராக நின்று தூணாக நின்று அந்த உதவிக்கரங்கிற மேகசினை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நந்தகுமார் சாருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எப்பெல்லாம் வந்து ஆபத்தாண்டோன்னு சொல்லுவாங்க, அதாவது எப்பெல்லாம் திடீர்னு வேணும்னா நம்ம வந்து ஐ குட் அசைன் ரிக்வஸ்ட் சார் டு டேக் கேர் ஆஃப் திஸ் Zoom, immediately will accept. என்ன சார் முன்ன சொல்லலையே எல்லாம் கேட்க மாட்டார். Immediately will accept and discharge duty anytime. And that is the power of our congregation. That is the power of our Nandakumar sir. So Nandakumar sir, and thank you. நன்றி சார், நம்முடைய கடமை சார் அது. Thank you very much for your valuable, incredible support.
ஆஹ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய பேரவை வந்து கடந்த 3.5 ஆண்டுகளாக வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பேர் உதவியாக நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட பிரதிநிதிகளையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இன்றைய நோக்க உரையை சார் வந்து நமக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. நோக்க உரை சொல்வதன் நோக்கமே என்னன்னு கேட்டோம்னா வந்து புதிதாக வருகின்ற நபர்களுக்கு ஒருவராக இருந்தாலும் பலராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்முடைய பேரவை நோக்கம் புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சிலருக்கு ரிப்பிட்டேஷனாக இருக்கும், பட் இருந்தாலும் நத்திங் ராங் டு சாண்டிங் இந்த மந்திராஸ் மாதிரி நம்ம வந்து இந்த நோக்க உரையை வந்து வாசிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நம்ம பேரவையானது சொன்ன மாதிரி வந்து தொடர்ந்து வாரந்தோறும் வந்து இந்த இணையவழி கருத்தரங்கம் வந்து கூட்டி பேசிட்டு இருக்கோம். புதிய புதிய ரிசோர்ஸ் சிறப்பு விருந்தினர்களை அழைச்சி புதிய புதிய தலைப்பில் பேசுகிறோம். அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மேடம் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்கிட்ட பேசினாங்க. ஒரு கொடி மேடம் வந்து இது மாதிரி சார் பிளைண்ட் ஃபுட்பால் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து அந்த கான்செப்ட் வந்து சரியா புரியல. என்னது பிளைண்ட் வாலிபால் கேட்டிருக்கோம், கிரிக்கெட் கேட்டிருக்கோம், செஸ்ல நம்ம மக்கள் வந்து நல்ல செக்கப் போர்டு போட்டுட்டு இருக்காங்க. இன்கேஸ் வந்து ஒலிம்பிக்ல நம்ம தங்கப்பதக்கத்துக்கு வந்து இந்தியா முட்டி மோதிக்கிட்டு இருந்தாலுமே வந்து நம்ம வந்து அசால்ட்டா நம்ம பேரா ஒலிம்பிக்லயும் அபிலம்பிக்லயும் வந்து நம்ம மக்கள் வந்து அவார்டு வாங்கிட்டு வரோம். ஃபுட்பால்னு சொல்றாங்களே என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நான் பார்க்குறேன் மேடம் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து பர்பிள் ஃபெஸ்ட் இன்டர்நேஷ்னல் கோவாக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம மத்திய பிரதேஷில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக மாற்றுத்திறனாளிக்கான ஸ்போர்ட்ஸுக்காக வாஜ்பாய் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய நேமில் ஒரு நிறுவனம் இது பண்ணி அதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. ஸ்போர்ட்ஸ்க்காக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எக்ஸிபிஷனில் வந்து சீன் கப்புள் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அதில் பார்க்கும்போனா ஃபுட்பால் இருந்தது. ஃபுட்பால் இருக்கும்போது எனக்கு இன்னும் முதல்ல வந்து அதுக்குள்ளே எப்படி அந்த பால்குள்ளே எப்படி பல்ல போடுவாங்க, அது வந்து இந்த கிரிக்கெட் பாலில் போடுறது வசதியாக இருக்கும், அதை எப்படி போடுவாங்கிறத வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து அசீவ் பண்ண முடியல. அங்கே போய் ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது திஸ் நைஸ் ஃபீல்டு, நாம் வந்து இதை டேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது ஆக்சுவலாக. அதன் தொடர்ச்சியாக வந்து நேற்றுக்கு திடீர்னு வந்து மேடம் வந்து பார்த்தா அதே நம்முடைய அதாவது ஒத்த சிந்தனை உள்ளவங்கெல்லாம் வந்து லைக் மிண்டல் திங்க் லைவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அவங்களும் மேடம் வந்து நேற்றுக்கு கால் பண்ணாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து வேற ஒரு ஷெட்யூல் இருந்தது. பட் இருந்தாலும் மேடம் கால் பண்ண உடனே இந்த வாய்ப்பு விடக்கூடாதுன்னு சொல்லி மேடத்தை ரிக்வஸ்ட் பண்ணேன். உடனே ஷீ இஸ் அக்செப்டட். ஒன் கிரேட் திங் நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, நல்ல நோக்கத்தோடு எது நம்ம செய்யும் போதோ அதுக்கு வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக வருவதற்கான காரணம் அதுதான். நம்ம நல்ல நோக்கத்துக்கு எது எடுக்கிறோம், யார் இது நாள் வரையும் ரிசோர்ஸ் பர்சனில் நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னது இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போனது ஒருத்தருமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டேரியன் சோஃபியா மேடம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வர முடியலங்கிறத வந்து அவங்க தகவல் கொடுத்தாங்க நமக்கு. என்னென்னா வந்து சிஎம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுனால கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழல் சார், உங்களுக்கு டோன்ட் மைண்ட் ஐ வில் கம் சம் அதர் ப்ரோக்ராம் அப்படி சொன்ன மாதிரி 1 or 2 வீக்ஸ் நடந்திருக்கு. ஆனால் மேக்ஸிமம் 184 வாரத்தில் எதுவுமே தவறி போனது கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, வி ஹாவ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர் ஜூம். அதுதான் நம்மளோட வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. எந்த காலகட்டமாக இருந்தாலும் அது வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இன்னுமே வந்து வி நீட் டு மார்ச் ஹெட். நிறைய நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தேவையும் இருக்குது. ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பேரவை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து மாற்றுத்திறனாளுடைய பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பிரச்சனைகளை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சமூகத்தோடு சேர்ந்தும் அந்த சம்மந்தப்பட்ட துறைகளை கொண்டு சேர்த்து வருகிறோம். அது மாதிரி தான் பார்த்தோம்னா வந்து இந்த 151 ஜிஓக்காக தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரோம். அதே அதுக்கு ஒரு சிறப்பு ஒரு விஷயம் என்ன கேட்டோம்னா வந்து நேற்றுக்கு மார்னிங் எஸ்டர்டே மார்னிங் வந்து நம்ம பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார் வந்து கால் பண்ணி தீபாவளி விஷஸ் சொல்லிட்டு இது மாதிரி வந்து சிஎம் வராங்க எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சொன்ன உடனே முதல்ல ஐ மேட் எ ரிக்வெஸ்ட், சார் இஸ் இட் பாசிபிள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கைண்ட்லி ப்ரெசென்ட் அவர் கேஸ், முடிஞ்சால் ஒரு பெட்டிஷன் கொடுங்க. இந்த ஒரு 50லேருந்து 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அந்த காலகட்டத்தில் 2006 2011 பணியில் போனவர்களுக்காச்சும் அவங்க வந்து அரசாங்கம் பணி நியமனம் செய்ய சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கலாம் சார்னா அவரும் வந்து கனிவாக எழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய மாற்றுத்திறனாளுடைய சித்தர்களாக வழிபடக்கூடியவர்கள் ஒரு 2 பேரும். ஏன்னா அவங்களுடைய மூச்சும் பேச்சும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்முடைய மாற்றுத்திறனாளி நலத்துக்காக இருப்பதனால் அவர்கள் வந்து அவர் வரக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க. அது நம்ம வந்து அவங்களுக்கு பார்வைக்கு அவங்களோட கவனத்துக்கு கொண்டு சேர்க்கும்போது அது கண்டிப்பாக அதுக்கான அது மெட்டலைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அந்த அடிப்படையில் அதை பண்ணிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரதுகுட்டி சார் பார்த்தோம்னா வந்து இஸ் வெல் நோன் பர்சன்ங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நம்ம அவர் எப்படி பார்க்குறோம் கேட்டோம்னா, வி ஆர் லுக்கிங் ஹிம் இஸ் அ மார்னிங் ஸ்டார். ஒரு வழி இல்லாத இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளிக்கோ, ஒரு குடும்பத்திற்கோ வந்து வழிகாட்டக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கிழக்கு வானில உதிக்கக்கூடிய ஒரு வெள்ளி நட்சத்திரம் மாரி வி ஹவ் பீன் சீயிங் ஹிம். ஸோ இதில எதுக்கு சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நம்ம கூட இருப்பதனால், நாம் நினைக்கிற விஷயங்கள் எங்க இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் கமிட்டியா இருக்கட்டும், ரயில்வே கமிட்டியில வந்து நம்ம அத்தியனா சார் இருக்காங்க. அதே மாரி போஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் கமிட்டில நம்ம கோபிநாத் சார் இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ அரசியல்ல வந்து தங்கம், தீபக் நாதன் அவங்கலாம் வந்து அரசியல்ல அ செக்கர் போர்டு போட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரால முடியும் யாராரோட உதவியால யாரால பண்ண முடியுமோ, அத நம்ம தான் அவங்க கவனத்துக்கு கொண்டு சென்று நம்ம மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகளை நிறைவு செய்து வருகிறோம். நமக்கு பேரவைக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே நம்ம அமைப்புகள் தான். அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதனால இந்த பேரவை வந்து தொடர்ந்து நம்ப எடுத்து போற விஷயங்கள் நடந்துட்டு கொண்டு வருகிறது. இந்த அடிப்படையில வந்து டிஸ்மினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எவ்ரி வீக் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இதுக்கு வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து தொடர்ந்து உறுதுணையா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட பார்த்தோம்னா வந்து இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு வரக்கூடிய நம்ம கனக சபாபதி சார் வந்து ஒரு உள்ளக்க ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் கவனிக்காம விட்டேன். என்னோட ஃபோன்ல இருக்கிற இதுல. இப்ப அவரும் வந்து யூ வாண்ட் டூ நோ. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் இன் திஸ் ஈவினிங். அத என்னுடைய ரோல் என்ன? அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உறுப்பினர்களும், நமக்கு வெல் விஷர்ஸும் இருக்கிறதுனால, இந்த பேரவை வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வருது. இதுல நீங்களும் பயணிக்கணும் அப்படின்னு பயணிச்சுட்டு வரீங்க. இதுல மற்றவங்களையும் நீங்க இணைக்கிறதுக்கான ஒரு முன்முயற்சி எடுக்கணும். இப்ப வந்து சுரேஷ் புதுச்சேரியில இருந்து ஒரு வெயிட் லிஃப்டர், பாக்ஸர் அந்த மாற்றுத்திறனாளியுடைய ஃபாதர இணைச்சிருக்காங்க. அது ஒவ்வொருத்தரையும் நம்ம இணைக்கணும். இணைக்கும்போது என்னன்னா, இங்க வரக்கூடிய விஷயங்கள் பலருக்கும் சென்று சேரும். அது மூலியமா வந்து இருக்கிற வளங்கள், நெறைய வளங்கள் இருக்குது இன்னைக்கு. அந்த வளங்களை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும்போது, அந்த வளமா இருக்கும். அப்படி இல்லன்னா வந்து அது வந்து வீணா போயிடும். அந்த அடிப்படையில நம்ம தொடர்ந்து செய்துட்டு வருகிற ஒவ்வொரு முயற்சிக்கும் உறுதுணையா இருக்கின்ற நம்முடைய பேரவையினுடைய தூண்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீப திருநாள் வாழ்த்து கூறி, உங்கள் குடும்பங்களும் தீப ஒளி போல் அனைத்து வாழ்வும் சிறக்கவும் அ அ நல்ல நிலைக்கு செல்லவும் இந்த பேரவை வாழ்த்துகிறது. ஆ இது குறித்து நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய ப்ரொஃபைல் வந்து ஐ வில் ஷேர் வித் அட்வொகேட் சுரேஷ். Already I have shared with him. I will ask him to read the profile of our special resource person today. Thank you. Thank you, Nandakumar sir, for the opportunity. நன்றி சார். உங்களுடைய நோக்க உரை அநேகமாக நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கும் நம்மளை பற்றி அறிந்து கொள்வதற்கு. இன்றைய தினம் நம்முடைய பெரியவர் ராமகிருஷ்ணன் சார் இருக்காருங்களா? ஏதாவது பேசுறாரா? ராமகிருஷ்ணன் சார் அவைலபிள் இருக்காங்களா? சார் நாட் அவைலபிள் சார். சரி, அப்ப நம்ம தொடர்ந்து நடத்தலாமா? ஓகே எஸ் சார். ஓகே. நம்முடைய பேரவைக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திருமதி பொற்கொடி அவர்கள் கண் பார்வையற்றவர்களான கால்பந்து விளையாட்டு பற்றி இன்றைய தினம் நமக்கு விளக்க இருக்கின்றார்கள். இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா எனக்கு இப்போ வந்து 73 வயசு ஆகிப்போச்சு. நான் சங்கத்தில் ஒரு சீனியர் மெம்பராக இருந்தால் கூட எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து 52, 60, 65 வரலும் ஸ்போர்ட்ஸ் பீரியடுன்னு ஒன்று இருக்கும் கிளாஸில். பிடி பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களை மாதிரி நான் வந்து நார்மல் ஸ்கூலில் படித்தேன். அப்போ நான் ஒரு ஆள் தான் ஹேண்டிகேப்டு. ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் கிரவுண்டில் கிளாஸ்லேயே உட்கார விட மாட்டார். கிரவுண்டில் வந்து ஒரு மூலையில் உட்காந்துங்க, மற்றவங்க விளையாடுறதுலாம் நீ பார்த்துக்கிட்டு இருன்னுவார். அப்போ எனக்கு ஒரு ஆதங்கம், நமக்கு வந்து இந்த நேரத்தை வந்து வேற ஏதாவது புத்தகம் படிக்கிறதோ இல்லை ஹோம் ஒர்க் செய்யறதோ பயன்படுத்திருக்கலாமே, நமக்குன்னு ஒன்றுமே விளையாட்டே இல்லையா, இண்டோர் கேம்ஸ் கூட இல்லையா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு நினச்சி பார்த்தது உண்டு. ஆனால் நம்மளை பற்றி அப்போ படிக்க வைக்கிறது பெரிய சுமையாக இருந்தது அந்த காலத்தில். குடும்பத்திலேருந்து நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது, அழைச்சிட்டு வர்றது, இதெல்லாமே படிக்க வைக்கிறது பெரிய சுமையாக நினச்ச காலம் அது. இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இல்லாத நேரம். அப்போ வந்து அந்த பிடி பீரியட்ல அவர் கூட சும்மா தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்போ நினைச்சிட்டு பார்த்தது தான் இப்போ அந்த கனவெல்லாம் இப்போ நினைவாகுது. ஆனால் அதில் நான் வந்து ஈடுபட முடியும். என்ன மாதிரி இருக்கவங்க, அந்த வயசு கடந்து வந்தவங்கலாம், என் கூட பிறந்தவங்கலாம்
அந்த அனுபவத்தை அனுபவத்தை உணர முடியாமே வந்தோம். அதுதான் எங்களுக்கு பெரிய குறை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்டோர் கேம்ஸ்ன்னு வச்சிருக்காங்க, வீல் சேர் கேம்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கால் மாற்றுத்திறனாளிகள் நம்ம இந்த தங்கவேலு மாரியப்பன் அந்த இதுல ஹை ஜம்ப்ல ஜம்ப் பண்ணாரு இல்லைங்களா? அது மாரி போலியோவுக்கு எல்லாருக்குமே வந்து நெறைய வசதி வாய்ப்புகள் நீச்சல் போட்டியில போறாங்க, கார் போட்டியில போறாங்க, பைக் ரேஸ் போறாங்க, ஓட்டப்பந்தயம் போறாங்க. எல்லாத்துலயும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம கேட்கும்போது, "உங்களலாம் வயசு கடந்து போச்சு சார். இதுலலாம் சேர முடியாது. பயிற்சி எடுக்க முடியாதுன்றாங்க." பரவால்ல. இருந்தாலும் வந்து நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம வாழும் காலத்திலேயே நம்முடைய இளைய சமுதாயம் வந்து மற்றவர்களோடு போட்டி போட்டு மட்டும் இல்ல, பெரிய பெரிய அளவுல தேச அளவுல இந்திய தேசத்தையே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுல மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்கப் பதக்கமும், அந்த பதக்கமும் வாங்கிட்டு வந்து சேர்க்கிறாங்கன்னும்போது, உள்ளபடியே அந்த மகிழ்ச்சிய நானும் வந்து அதுல கலந்துக்கிட்ட மாரி ஒரு சந்தோஷத்த அடைகிறேன். ஏன் இங்க சொல்ல வரேன்னா, ஒரு 20, 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தி கேர் பண்றவங்களே இல்ல. படிக்கிறதுக்கே கேர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் விளையாட்டு அதெல்லாம் கேட்கணுன்னும்போது, அத நெனச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம பேரண்ட்ஸும் அத பத்தி இம்ப்ரூவ்மென்ட் பண்ண மாட்டாங்க. என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஆதரவு குடுக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு காலத்துல அதுக்காக தான் நம்ம சங்கத்த ஒண்ணு ஆரம்பிச்சு, படிப்படியா நமக்கு தேவைகள சொல்லி, 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 சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வந்து இன்னைய நிலைமையில பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ 2 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுக்கு விளையாட்டுத் துறைன்னு ஒண்ணு தனியா ஏற்படுத்தியிருக்காங்க. துணை முதலமைச்சர் தலையில. அந்த துறை மூலமா நெறைய விளையாட்டுகள் மாற்றுத்திறனாளி இப்ப கூட சமீபத்தில மாவட்டம் வாரியா விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்து அவங்களுக்கு சென்னை நேரு ஸ்டேடியத்தில வந்து பரிசளிப்பு விழாலாம் நடந்தது. அந்த அளவுக்கு மற்றவர்களோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளும் சம அளவிற்கு வந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே நாம் ஒரு ச தகுதியான தகுதியான ஒரு ஜனநாயகவாதி மட்டுமல்ல, ஒரு இந்திய தேசத்திற்கு நம்முடைய பங்களிப்பை அளிக்க முடியும் என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி இன்னமும் நெறைய பேருக்கு தெரிய வேண்டும். என்னென்ன வகையான ஸ்போர்ட்ஸ்கள் இருக்கு, என்னென்ன விளையாட்டுகள் இருக்கு, எப்படி கலந்துக்கணும், எப்படி அது ஸ்போர்ட்ஸ் அத ஆர்கனைஸ் பண்றவங்க யாருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பல பேர நம்ம அணுக வேண்டியதா இருக்கு. அந்த முறையில இன்னைக்கு மேடம் வந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த கண் பார்வையற்றோருக்கான அந்த கால்பந்து விளையாட்ட பத்தி சொல்லப் போறாங்க. அத நம்ம கொஞ்சம் நிம்மதியா கேட்டுட்டு, அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாங்கன்னா கடைசியில கேளுங்க. இப்ப நடுவுல அவங்க பேசும்போது எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். அவங்க முழுமையா சொல்லட்டும். அத காதுல வாங்கிட்டு, நீங்க குறிப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இப்போ நம்ம தலைவன் நம்ம சிறப்பு விருந்தினர்களை தயவுசெய்து இந்த நம்முடைய பேரவையின் சார்பில் வரவேற்று உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார் அட்வொகேட் சார் அது அவங்களோட ப்ரொஃபைல் படிச்சிட்டோம் சார், மேடத்தோட ப்ரொஃபைல். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே. அட்வொகேட் சுரேஷ். Sure, சுரேஷ் sir. அட்வொகேட். Sure, sir. Sure. ம். Just a minute. Thanks for the opportunity. நல்லது. சார் வந்து அருமையா அனுப்பியிருக்காரு அந்த ப்ரொஃபைல. அத தமிழ்ல சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். Anyhow, he wants to read me in English. Respectable R. Burkadi from Pondicherry, worked in yoga, physical education teacher. All India Temples Federation, Pondicherry as a president, women's wing, and also doctorate award, and also commissioner, coach, and football referee, and goalkeeper coach, and football coach, and defender referee, national futsal referee, and national yoga coach, and jury, national women's football match team manager at Pondicherry Women's Football League, and also team manager in IWL 2024. Pink Panthers Women's Football Team manager at Karnataka, Pondicherry Blind Sports Association president, and so many events have been conducted by Madam. Madam, மறுபடியும் தமிழ்ல சொல்லிடுறேன். இவங்க வந்து பாண்டிச்சேரி ரொம்ப யோகா பயிற்சிகளையும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது இவர்கள் ஆசிரியராக, உடற்பயிற்சி ஆசிரியராக நிறைய விஷயங்களை சாதித்திருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் கூட்டமைப்பு, அதாவது இந்து கோயில்களின் கூட்டமைப்பு பாண்டிச்சேரிக்கு தலைவராக, அதுவும் பெண்கள் அணிக்கு தலைவராக இருக்கிறார்கள். அது மட்டுமன்றி முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார். பல ஃபுட்பால், அதாவது காட்பந்து அணிகளுக்கு இவர் பல ரெஃப்ரியாக, கோச்சாக, ஜூரியாக இருந்திருக்கிறார்கள். டீம் மேனேஜராகவும் மேலாளராகவும் இருந்திருக்கிறார்.
பர்டிகுலரா அதாவது மகளிர் கால்பந்திற்கு இவர் பெரும் பங்காற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம ஐபிஎல்லாம் பாக்குறோம் இல்லையா கிரிக்கெட்ல, அந்த மாதிரி இவங்க இந்த டீம் மேனேஜரா இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போ ப்ரோ கபடி மாதிரி வருது, அந்த மாதிரி பிங்க் பேந்தர்ஸ் உமன் ஃபுட்பால் டீமுக்கு மேனேஜரா இருந்திருக்காங்க கர்நாடகால. நாட் ஓன்லி பாண்டிச்சேர், ஆல்சோ டூயிங் குட் திங்ஸ் இன் கர்நாடகாலையும் இவங்க முத்திரையை பதிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு பிரசிடென்டா இருக்காங்க. அதை விட அது பெரிய விஷயமா இருக்கு. ஸோ பாண்டிச்சேரி கோச்சாவும் இருக்காங்கன்றத இந்த நல்ல நேரத்துல எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். இவங்களோட பணிகள், சீரிய பணிகள் மேன்மேலும் மெருகூட்டி பல சேவைகள் செய்து பல விருதுகளை பெற வேண்டும் என்று பேரவை சார்பாக வாழ்த்தி அவர்களை வரவேற்கிறேன். நன்றி. இதோடு இந்த வாய்ப்பினை தந்ததற்கு நன்றி கூறி மறுபடியும் அவையே இந்த இணைய கருத்தரங்கையும் தற்போதைய தலைவர் திரு நந்தகுமார் அவர்களுக்கு ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி சுரேஷ் பிரபாகர். நன்றி. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்கி நமக்கு விளக்கமான ஒரு அதாவது விளையாட்டை பற்றி ஒரு விளக்கமான ஒரு அவர் எவ்வளவு பட்டம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி சுரேஷ் பிரபாகர் சொன்னாரு. நான் தான் இப்போ இந்த சுரேஷ் பிரபாகர் சொல்லும்போது தான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். யோகா, ஸ்போர்ட்ஸ் நிறைய இதுல ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க. நிறைய பெரிய ஒரு வித்தகரா இருக்கிறாங்க. அவங்களை இன்னைக்கு கூப்பிட்டது இந்த ஒரு அரிய வாய்ப்பு. இன்னைக்கு கலந்துக்கக்கூடிய அத்தனை மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம், தீபாவளி போனஸ் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு மாற்றுத்திறனாளிகள் எந்தவாறு கலந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பற்றி இப்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் சொல்வார்கள். அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கடைசியில் அவர் முடித்தவுடன் நீங்கள் சந்தேகத்தில் கேள்வி கேட்கலாம். அவரும் அதற்கு உங்களுக்கு விடையளிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் பொற்கொடி பேசுறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது சிதம்பரம் சாருக்கு ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை சார். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். இப்போ சார், இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் கோச்சா போகும்போது எனக்கு கொஞ்சம் பிளைண்ட் பசங்களை பார்த்துட்டு கொஞ்சம் அழுக வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த பசங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் எனக்கு 2 பொண்ணு இருக்கனால யோசிச்சுட்டு வந்தேன்னா அழுதுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். பசங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தேன்னா பசங்க பயங்கர பிரில்லியன்ட் சார். சொல்லி கொடுத்தா அவ்வளவு அழகா கத்துக்கிறாங்க சார். கத்துக்கிட்டு அடுத்த லெவல் போயிட்டே இருக்காங்க சார். எப்படி பால் எடுக்கணும், எப்படி அட்டாக் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தா நல்லா அழகா கத்துக்கிறாங்க சார். அந்த பால் ஃபுட்பால்ல சார் பந்து உள்ள சார் சலங்கை இருக்கும். அந்த சலங்கை சவுண்டை வச்சு லெஃப்ட் சைடு கட் பண்ணணும், ரைட் சைடு பால் சென்டர்ல வருது அப்படின்னு சொன்னா அழகா என்ன பண்ணணும், நம்ம எப்படி பால் எடுத்து ட்ரிபிள் பண்ணிட்டு போனோம் எல்லாமே சொல்லி கொடுத்தா பசங்க அழகா கத்துக்கிறாங்க சார். கத்துக்கிட்டு இந்தியா லெவல்ல போயிருக்காங்க சார். இங்க பாண்டிச்சேரியில மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லயும் நேஷனல்ஸ் லெவல்ல போயிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். ஒரு 4 இயர்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸா இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு இருக்காங்க சார். இப்போ எனக்குலாம் பெருமையா இருக்கு சார். பசங்க அந்த அளவுக்கு செம்மையா ஆடுறாங்க சார். சொல்ல வார்த்தையே இல்லை சார். ஏதாவதுன்னா டவுட்னா கேளுங்க சார். என்ன சொல்றதுன்னு தெரியல சார். உங்களுக்கு இது பத்தி சொல்லுங்க. நீங்க அந்த யோகா பத்தி எல்லாமே சொல்லுங்க. நான் ஃபுட்பால் நான் பிறந்ததுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி தான் சார். என் பொண்ணு அவ பிடி டீச்சர் தான். என் வீட்டுக்காரரும் ஸ்போர்ட்ஸ் தான். என் வீட்டுக்காரரும் ஃபுட்பால் பிளேயர் தான். அவர் இறந்துட்டாரு, இப்போ இல்ல. நாங்க அப்புறம் பாண்டிச்சேரி செட்டில் ஆயிட்டோம். ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு. நான் தமிழ்நாடு டீமுக்கு தான் நான் கோச்சா போயிட்டு இருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் போயிட்டு இருந்தேன். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் 75,000 வின் பண்ணி கொடுத்தேன் கேர்ள்ஸ் டீமுக்கு. அப்புறம் பாய்ஸ் டீமுக்கு இந்த வருஷம் 1 lakh பாய்ஸ்க்கு 1 lakh கேர்ள்ஸ்க்கு 1 lakh பிளைண்ட் ஃபுட்பால்ல வின் பண்ணி கொடுத்தேன். அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. குஜராத் போயிருந்தோம். நிறைய நேஷனல் லெவல்ல போயிட்டு இருக்கோம். ஏன் நம்ம பாண்டிச்சேரியில உருவாக்க கூடாதா, பாண்டிச்சேரியில நம்ம டீம் எடுக்கணும் சொல்லிட்டு தான் சார் பாண்டிச்சேரி இப்போ டீம் எடுத்துட்டு போய் நாங்க கோலியர் போயிட்டு வந்தோம் சார். கோலியர்ல கோல்பால் நேஷனல் லெவல்ல போயிட்டு வந்தோம் சார். போயிட்டு வந்தோம்னா பசங்க உடனே பிக்கப் பண்ணிக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா சொல்லி கொடுத்து உடனே கத்துக்க முடியாதுல்ல சார்.
அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல 4th பிளேஸ் வந்தாங்க சார். அது வரைக்கும் பரவாயில்ல. நல்லா போயிட்டு நம்ம பெஸ்ட் குடுத்துட்டு வந்தோம். பாண்டிச்சேரி டீம், பாய்ஸ் டீம், கேர்ள்ஸ் டீம் சூப்பரா இருந்தாங்கன்னு சொன்னாங்க சார். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். நான் வந்து யோகால வந்து சார் ஜூரியா போயிட்டு இருக்கேன். நேஷனல் லெவல்ல எக்ஸாம் எழுதி ஜூரியா போயிட்டு இருக்கேன் சார். போயிட்டு நேஷனல்ல மார்க் ஜூரியில மார்க் போட்டு அவங்க வந்து இந்த எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வருவாங்க சார். பசங்க வருவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு சார். என்ன சொல்றதுன்னு தெரியல. சந்தோஷத்துல ஒண்ணும் பேச்சு வரல சார். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ட்ரைனிங் குடுக்கும்போது எப்படி இருந்தது? எப்படி எப்படிலாம் ட்ரெயின் பண்ணீங்க? உங்களோட ஆ, இது மூலமா எத்தன பேர் சக்சஸ் ஆயி வந்திருந்தாங்க? அதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா, எங்களுக்கும் சரிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சார். வாய்ப்பு இருக்கும். ஆ. சொல்லுங்க. இல்ல சார். நெறைய பசங்க வந்து ஸ்டேட் லெவல்ல வராங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல வராங்க சார். அடுத்த லெவல் பசங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கேம்ப் வந்து ஒரு 1 வீக் கேம்ப் வைப்போம் சார். சென்னையிலயோ இல்ல இப்போ நான் இப்போ வந்து பாண்டிச்சேரியில வந்து ஸ்டேடியத்துல கேம்ப் வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேடியத்துல போயிட்டு பர்மிஷன் வாங்கி ஸ்டேடியத்துல இங்க பாண்டிச்சேரியில கேம்ப் வச்சோம் சார். 3 டேஸ் தான் சார் வச்சோம். 3 டேஸ்ல வந்து பசங்களாம் நல்லா பிக்கப் பண்ணிட்டு மேட்ச்சுக்கு குவாலியர் போயிட்டு வந்தோம் சார். குவாலியர்ல வந்து அங்க இண்டோர் ஸ்டேடியத்துல தான் போயிட்டு பசங்க கோல் பால் மேட்ச் விளையாண்டாங்க. நல்லா விளையாண்டாங்க சார். பசங்க சொல்லிக் குடுத்து 3 நாளே நல்லா பிக்கப் பண்ணிட்டு, அதுல 2 பேரு சார். ஒரு ஒரு பொண்ணு ஒண்ணு, ஒரு பையன் ஒண்ணு துபாய்க்கு செலக்ஷன் ஆயிருக்காங்க சார். அது ரொம்ப பெருமையா இருக்கு சார். அவங்க இன்னும் நேம் லிஸ்ட் வரல சார். நேம் லிஸ்ட் வந்தோனே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன் சார். துபாய்க்கு ஒரு பொண்ணு ஒண்ணு, ஒரு பையன் ஒண்ணு போறாங்க சார். இந்தியன் கேம்ப்ல செலக்ஷன் ஆயிருக்காங்க சார். அவங்க நம்ம வந்து சார் பசங்களுக்கு சொல்லிக் குடுத்தா அவங்க நல்ல காது குடுத்து கேட்டு எப்படி பால் எடுக்கணும், லெஃப்ட் சைட்ல கட் பண்ணுமா, ரைட் சைட்ல கட் பண்ணுமா, எல்லாமே நல்லா கண்ணு கட்டிடுவாங்க சார் பசங்களுக்கு. ஃபுட்பால் பசங்களுக்கு கண்ண கட்டிருவாங்க. அவங்க காதுல தான் நம்ம என்ன சொல்றோமோ, அத காதுல கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு ஆப்போனன்ட் பால் எடுத்துட்டு வராங்க. நீ ரைட் சைட்ல கட் பண்ணு. போயிட்டு போயிட்டு மூவ் பண்ணி போ அப்படிலாம் நம்ம கமெண்ட் குடுக்க குடுக்க, அந்த பசங்க அழகா கேட்டு கோல் ஏரியா போயிட்டு பால் அடி ஷூட் பண்ணுன்னு சொன்னா அழகா அடிச்சுடுவாங்க சார். அடிச்சு கோல் பண்ணி நல்லா பசங்க செம்மையா விளையாடுவாங்க சார் சொல்லிக் குடுத்தா. எனக்கு இந்த பாண்டிச்சேரியில வந்து நான் நான் நெறைய பசங்கள உருவாக்கியிருக்கேன் சார். தமிழ்நாட்டிலயும் உருவாக்கியிருக்கேன் சார். அது எனக்கு ரொம்ப பெருமையா தான் சார் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவல்ல. நீங்க மாற்றுத்திறனாளியை தேர்ந்தெடுத்ததுக்கு ஏதாவது ரீசன் உண்டுங்களா? காரணம் இருக்குமா? அது இல்ல சார். எனக்கு வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அ அந்த ம். சோசியல் சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன் நம்ம ம். வந்து ஸ்போர்ட்ஸ் லைன்ல ஏன்னா எங்க ஃபேமிலியே ஸ்போர்ட்ஸ் தான். ஏன் அந்த ஸ்போர்ட்ஸ் லைன்ல நம்ம வந்து அந்த சர்வீஸ பத்தி உங்க சமூக சேவைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. ஆ ஸ்போர்ட்ஸோட சமூக ஆதி. நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார். ஹெல்ப் பண்ணிட்டு நெறைய ட்ரஸ்ட்லாம் இருக்குல்ல சார். அதெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க சார். எங்க போறோம், அங்க போறோன்ட்டு. இது மாரி நம்ம வந்து சோசியல் சர்வீஸ் பண்ண போணும்லாம் சொல்லுவாங்க. நான் என்னால முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் வந்து பசங்க மேட்ச்ன்னு கூட்டு போனா பசங்கள காசு இல்லன்னா கூட அவங்களுக்கு ஸ்பான்சர் வாங்கி காசு டிக்கெட் போட்டு அவங்களுக்கு வந்து என்ன கிட்டு வேணுமோ, என்ன வேணுமோ முடிஞ்ச அளவு ஸ்பான்சர் வாங்குவேன் சார். வாங்கி பசங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ஏன்னா எல்லாமே கஷ்டப்படுற பசங்க தான் சார். கஷ்டப்படுற பசங்கள வந்து முன்னேத்தி கொண்டு போயிட்டே இருக்கணும் சார். அவங்க வந்து அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும் சார். போயிட்டு கவர்மெண்ட் வேலை வாங்குற அளவுக்குலாம் பசங்க நல்லா முன்னேறி போறாங்க சார். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு படிக்கட்டா இருந்து ஏணியா இருந்து அவங்கள ஏத்தி விடணும் சார். அவ்வளவுதான் சார் என்ன பொறுத்தவரையும். ஓகே சார். நந்தகுமார் சார், சொல்லுங்க சார். ஐ வில் இன்டராக்ட் வித் சார் சார். சொல்லுங்க, மேடம், சொல்லுங்க. இப்போ ஃபுட்பால்ல வந்து எப்படி எத்தனை பிளேயர் இருப்பாங்க? அதுல வந்து நீங்க சொன்னீங்க வந்து பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்கு வந்து ஆமா சார். நான் இப்போ வந்து முடிச்சிடுறேன் சார் சொல்லுங்க மேடம். சார். அதாவது அத பத்தி அதை எங்களுக்கு அப்படியே அவங்க எங்களுக்கு முன்னாடி அந்த கண் முன்னாடி கொண்டு வாங்க. அந்த கிரவுண்ட்ல சரி. ஓகே. எத்தனை கொண்டு வரேன் பேர் சார். இருப்பாங்க அதை கிரவுண்ட் பத்தி சொல்லுங்க. சொல்லணும்னு சொல்றீங்க. ஓகே சார். சொல்றேன் சார். தேங்க் யூ சார். சார் இப்போ வந்து அப்படியே அப்படியே ட்ரீம்ல கனவுலே அப்படியே நான் சொல்றத கேட்டுக்கோங்க. ஒரு ஒரு கிரவுண்ட் சார். ஒரு ஃபைவ்ஸ் விளையாடுற மாரி கிரவுண்ட். அந்த கிரவுண்ட்ல வந்து அ ஒரு 4 கேர்ள்ஸ் வந்து கண்ணு தெரியாதவங்க 4 கேர்ள்ஸ் விளையாடுவாங்க. ஆப்போனன்ட் வந்து 4 கேர்ள்ஸ் இருப்பாங்க விளையாடுறவங்க மெயின் பிளேயர்ஸ்ங்க. கண்ணு தெரியிறவங்க வந்து கோல் கீப்பரா இருப்பாங்க சார். கோல் கீப்பரா உள்ள இருப்பாங்க. ஆப்போனன்ட் டீம்லயும் கோல் கீப்பரா இருப்பாங்க. இதான் சார் டீம். இதுல வந்து கோல் கைடு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஏன்னா நம்ம டீமுக்கு வந்து கோல் கைடு வந்து ஆப்போனன்ட் அந்த பக்கம் நிப்பாங்க. கோல் கீப்பர் கிட்டன்ட்டு கமெண்ட்ரி பண்ணுவாங்க. அந்த நம்ம கண்ணு தெரியாத பசங்க வராங்க பாத்தீங்களாங்க. வரும்போது ஸ்ட்ரெயிட்டா வா. கோச்சோட வேலை வந்து சென்டர் லைன்ல மட்டும் தான் சார் கமெண்ட்ரி கொடுக்க முடியும். பால் எடுத்துட்டு வாங்க, லெஃப்ட்ல வாங்க, ரைட்ல வாங்க, ஆப்போனன்ட் வந்துட்டு இருக்காங்க, மூவ் பண்ணி போங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு லிமிட் ஏரியாக்கு மட்டும் தான் நம்ம கோச் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து சார் கோல் கைடு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த கோல் கைடு வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட்ல வா, ரைட்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண அடி, கோல் போஸ்ட் கிட்ட தான் இருக்கு, அடி தள்ளுன்னு சொல்லி உடனே அவங்க அதை காதுல கேட்டுட்டு அழகா கோல் போட்டுருவாங்க சார்.
ஆனா கோல் போஸ்ட் வந்து சார் குட்டியா தான் இருக்கும். ஃபைஸ்னா ரொம்ப தூரம்லாம் இருக்காது சார். இங்க இந்த லெஃப்ட் சைட்லயும் போர்டு வச்சுருவாங்க சார். ஏன்னா அவங்க வந்து கைய தூக்கிட்டே தான் போணும். ஏன்னா மேல இடிச்சிடக்கூடாது சொல்லிட்டு கைய 2 சைடும் கை நீட்டிட்டே போயிட்டு ஓய் ஓய் சொல்லணும். ஏன்னா ஓய் ஓய் சொன்னா தான் யாராவது ஆப்பனன்ட் இருந்தா கூட மேல இடிக்காம இருப்பாங்கல்ல சார். அதனால ஓய் ஓய் சொல்லிட்டே அப்படியே கைய நீட்டிட்டே போனாலே ஆ யாரும் மோதிக்க மாட்டாங்க. ஸ்டூடண்ட் பிளேயர்ஸ் மோதிக்க மாட்டாங்க. மோதிக்காம கட் பண்ணிட்டு அந்த 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 இப்ப சேம் ஒரே டீம்ல 2 பேர் இருந்தாங்கன்னா லிவ் இட் சொல்றதுக்கு பதிலு ஓய் ஓய் நான் தான் என்ன விட்டுரு ஓய் ஓய் அப்படியே அவங்க ஒரு லாங்குவேஜ்ல பேசிப்பாங்க ஓய் ஓய்ன்னு சொல்லி. அதனால பசங்க வந்து சார் புரிஞ்சுக்கிட்டு பால் விட்டுருங்க. ஒரு பொண்ணு விட்டுட்டு இன்னொரு பொண்ணு வந்து சேம் டீம் தனால இன்னொரு பொண்ணு வந்து பால் எடுத்துட்டு ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டு அது கோல் போடும் சார். இந்த பால் கையில தொடலாமா மேடம்? இல்ல கையில தொடக்கூடாது சார். கோல் கீப்பர் மட்டும் தான் சார் தொடலாம். நார்மல் ஓகே. வந்து இப்ப பிளைண்ட் ஸ்டூடண்ட்ஸ்ங்க வந்து தொடக்கூடாது சார். அவங்க வந்து கால்ல மட்டும் தான் சார் தொடணும். ஓகே. எப்படி கால்ல வந்து எப்படி வந்து அத வந்து ஸ்டாப் பண்ணி பண்ணணும்? எல்லாமே ஆமா சார். அதுக்கான அவங்க ட்ரைனிங் அவங்க தானே? இல்ல சார் பால் உள்ள வந்து சலங்கை இருக்கும் சார். சலங்கை ம். சவுண்ட் இருக்கும் உள்ள. அந்த பால வந்து இப்ப கோச் வந்து இப்ப என்ன செய்வாங்க, அந்த பால வந்து ஒரு கையில போட்டு ஒரு உலுக்கு உலுக்கிட்டு, நான் இங்க போட போறேன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அந்த சவுண்ட் எங்க உழுதோ அவங்க அவங்க கேட்பாங்க சார். அந்த சவுண்ட கேட்டுட்டு அந்த பால எடுத்துருவாங்க சார். எடுத்துட்டு அவங்க கோச் சொல்ல சொல்ல லெஃப்ட்ல போணும், ரைட்ல போணும் அப்படியே மூவ் பண்ணுவாங்க சார் பசங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு பிளே கிரவுண்ட்ல 2 கோல் கீ இருப்பாங்க. 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க. மொத்தம் வந்து 6 ஆ. பேர் தான் இருப்பாங்க. 6 மொத்தம் மெம்பர் தான் ஒரு இருப்பாங்க. டீம்ல 5 பேரு சார். கோல் ம். கைடு அந்த டீம் வந்து கோல் ஏரியால வந்து கோல் போடுறதுக்கு கோல் கைடுன்னு ஒருத்தவங்க வெளிய இருப்பாங்க போஸ்ட்டுக்கு வெளியில. அவங்க வந்து ஓகே. நார்மல் கண்ணு தெரியிறவங்க சார் அவங்க. ஓகே. கோச்சுக்கும் கண்ணு தெரியும். மத்த பிளேயர்ஸ்ங்க உள்ள கோல் கீப்பரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்ணு தெரியும். மீதி 4 பேர் மெயினா ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 4 பேருக்குமே கண்ணு தெரியாது. ஓகே. அவங்க தான் வந்து கோல் போடுறது மெயினா விளையாடுறது எல்லாமே அந்த 4 பேர் தான் சார். இப்போ லோ விஷன் அதாவது பார்வை குறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ முழுமையா பார்வை இல்லைங்கிறது ஒண்ணும். அப்புறம் லோ விஷன் ஆமா இருக்கிறாங்க. சார். ஸோ இப்போ ஆமா லோ சார். விஷன் வந்து கோல் கீயா இருப்பாங்களா? இல்ல நார்மல் விஷன் உள்ளவங்க இல்ல இருப்பாங்களா? நார்மல் கோல் இல்ல சார். நம்ம வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பார்வை தெரியுங்களா சார். அவங்க தான் சார் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணுவாங்க சார். எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணி, இந்த நார்மல் இதுல வந்து சார் கொஞ்சம் பார்வை தெரியுங்களா சார். அவங்களுக்கு வந்து நார்மல் ஃபுட்பால் தான் சார் இருக்கும். நார்மல் ஃபுட்பால் தான் இருக்கும். அத வச்சு அவங்க கேம் விளையாடுவாங்க. ஏன்னா அவங்க பார்வை கொஞ்சம் தெரியும். கண்ண கட்ட மாட்டாங்க. இப்ப வந்து சுத்தமா கண்ணு தெரியாதுங்க சார். கண்ண கட்டிட்டு அவங்களுக்கு வந்து உள்ள வந்து பேண்டேட்லாம் வச்சு ஸ்பான்ச்லாம் வச்சு கட்டிட்டு, அதுக்கு மேல வந்து கண்ணுக்கு போடுற பிளைண்ட் ஃபோல்ட் போடுவாங்க சார். அத வச்சு அவங்க விளையாடுவாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ணு தெரியிறவங்க வந்து சார், கண்ணு கட்ட மாட்டாங்க. கட்டாம நம்ம நார்மலா ஃபுட்பால் விளையாடுறாங்களா பார்த்தீங்களா சார், அவங்க விளையாடுற மாரி சேம் அதே மாரி தான் சார் இருக்கும். இதுக்கு டியூரேஷன் எவ்வளோ மேடம்? இந்த கேமோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கும்? 15 நிமிஷம் வருது சார். அவங்க டைமிங் 15 நிமிஷம் வரும். ஹாஃப் டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வைப்பாங்க சார். ஸோ ஆல் டுகெதர் ஒரு 1/2 அன் ஹவர் தான் மேட்ச் இருக்கும். ஆமா சார். 5 நிமிஷம் வைப்பாங்க. ஆமா சார். ஏன்னா ஹாஃப் அவங்களுக்கு அன் வந்து ரொம்ப நேரம் டைம் குடுக்க மாட்டாங்க சார். ஏன்னா அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. சரி இதுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் வந்து நீங்க குடுக்குற மாரி இருந்ததுன்னா, எவ்வளோ எவ்வளோ டியூரேஷன்ல குடுப்பீங்க? இப்போ வந்து நம்ம வந்து இப்ப ஸ்டேட் லெவல்ல போறதுன்னா, நம்ம வந்து 2 வாரம் நல்லா குடுக்கலாம் சார். 2 வாரம் குடுக்கலாம். இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப போறாங்க பார்த்தீங்களா? இப்ப குவாலியர் போறாங்க. அவங்க வந்து சார் 15 நாள் தர்றாங்க சார். இந்தியா டீமுக்கு 15 நாள் தர்றாங்க டைமு. இப்ப நம்மளுக்கு வந்து வசதி இல்ல சார். வசதின்னா இப்ப ஸ்டூடண்ட்ஸுங்கள கூட்டு வந்து தங்க வச்சு, அவங்களுக்கு சாப்பாடு, அந்த தங்குறது அது எல்லாமே நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். இப்ப ஸ்பான்சர் புடிச்சா தான் சார் பசங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதனால இப்ப வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் யாராவது சாப்பாடு அவங்களே குடுத்துர்றேன், தங்குறதுக்கும் அக்காமடேஷனும் குடுத்துர்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா, சூப்பரா 2 வாரம் அழகா கேம்ப் வச்சு அவங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் குடுத்து சூப்பரா கொண்டு வரலாம் சார். இல்ல மேடம். இப்போ சார் நந்தகுமார் சார் சொன்னாங்க. இது மாரி வந்து தமிழ்நாடுல வந்து அதுக்குன்னு ஒரு துறை அமைச்சர் இருக்காங்க. துறை இருக்குது. அவங்க நெறைய வந்து மாவட்ட அளவுல ஒரு முகாம் நடத்தி பண்றாங்க. இப்ப புதுச்சேரியில அது மாரி என்னென்ன மாரி ஃபெசிலிட்டீஸ் இருக்குது? பார்வையற்றவர்களுக்கு இப்போ வந்து இங்க வந்து பார்வை குறை உள்ளவங்களுக்கு நீங்க சொன்னீங்க, ஆ. ஃபுட்பால் இது பண்றாங்க. ம். ஸோ அதே ம். மாரி வேற ஏதாச்சும் வந்து இது மாரி ஸ்போர்ட்ஸ் இருக்கா? இப்போ நீங்க வந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில நம்ப இவரோட நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆமா சார். டிபார்ட்மெண்ட்டோட க்ளோஸா ஒர்க் பண்றீங்க இல்லையா? ஆமா ஸோ சார். அவரு வந்து இப்போ வந்து சார் வந்து இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு பண்றாரு. அது மாரி வேற ஆமா சார். யாரு வந்து நீங்க வந்து அ விஷுவல் இம்பேர்மென்ட்க்கு தனியா வீல் சேருக்கு ஏதாச்சும் யாராச்சும் இருக்காங்களா? இங்க புதுச்சேரியில இருக்காங்களா? அப்படி
அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். நாங்களே டீம் பசங்கள நானே சார்ட்ட பேசிட்டு தான் தேடிட்டு இருக்கேன் சார். பிளேயர்ஸுங்கலாம் எங்கெங்க இருக்காங்க, காரைக்கால் வரைக்கும்லாம் போயிட்டு வந்தேன் சார். காரைக்கால், மாஹே அங்கங்கலாம் போயிட்டு பிளேயர்ஸுங்கள நான் உருவாக்கணும். நான் நெறைய பசங்கள கொண்டு வரணும். அ ஸ்பெஷல் டீச்சர்லாம் போய் பார்த்து எல்லா ஸ்கூல்லயுமே கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ஸ்பெஷல் டீச்சர்லாம் பார்த்து, பசங்களலாம் பார்த்து, அவங்களுக்கு நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படிதான் சார் போயிட்டு இருக்கேன் சார் நானு. சரி, ஓகே. சரி, நல்லது மேடம். ஸோ தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஸோ இப்போ யோகால என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? யோகாவுல வந்து இப்போ விஷுவல் சேலஞ்சருக்கு நீங்க வந்து ஃபுட்பால் மட்டும் தான் சொல்லி தர்றீங்களா? இல்ல இவங்களுக்கு யோகா மாரி பயிற்சிகளும் நீங்க வந்து ஃபுட்பால் இதுல சார் பார்வையற்றவங்களுக்கு சார் நான் வந்து அத்லெட்டிக்ஸ் இப்ப டோர்னமெண்ட் நடத்தலாம்னு இருக்கேன் சார் பாண்டிச்சேரியில. அதனால இப்ப வந்து கோல் பால் போயிட்டு வந்தோம் சார். இப்போ ஃபுட்பால்லயும் ஆல்ரெடி 3 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப அடுத்தது அத்லெட்டிக்ஸ் ஒண்ணு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன் சார். நெறைய பேருக்கு வந்து நம்ம கொண்டு வரணும்னு இருக்கேன் சார். நெறைய சரி, ஓகே. பிளேயர்ஸுங்கள உருவாக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. மேடம் இப்போ ஏஜ் ஏதாச்சும் இருக்கா? இப்போ ஃபுட்பாலுக்கு வந்து விஷுவல் சேலஞ்சர் ஃபுட்பாலுக்கு ஏன் இருக்கு ஏஜ் சார். நம்ம 12th வரைக்கும் அது ஒரு கேட்டகரி வரும் சார். 12க்கு அப்புறம் காலேஜ் படிக்கிற பசங்கலாம் வந்து ஓப்பன் கேட்டகரில வருவாங்க சார். இப்ப வந்து அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 18 அப்படி 3 கேட்டகரி வருவாங்க சார். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுங்க. அ அ காலேஜ் படிக்கிற பசங்க வந்து ஓப்பன் கேட்டகரில வருவாங்க சார். அவங்க ஓப்பன் வந்து கேட்டகரி எந்த ஏஜ்? ஏஜ்லாம் வந்து இல்ல சார். ஒரு 18, 20 அது அவங்கலாம் வந்து இந்த ஸ்கூல் ரேஞ்ச்ல வருவாங்க. 19 வயசுக்குள்ள வந்து ஸ்கூல் இதுல வருவாங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் 19 தான் வருவாங்க. அதுக்கு செகண்ட் இயர்லேருந்து 20 வந்துருவாங்க சார். 20னால அவங்களும் ஓப்பன் கேட்டகரில போயிடுவாங்க சார். 20 ஏஜ்க்குலாம். 20லேருந்து நம்ம 40 வரைக்கும் கூட விளையாடலாம் சார். அவங்களால முடியும். ஸ்டாமினா இருக்கு, விளையாட முடியும். வில் பவர் இருக்குன்னா விளையாடலாம் சார். ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஸோ சார் நந்தகுமார் சார் லாஸ்ட் சொல்லுங்க சார். எனி பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் அவங்க கேட்கலாம் சார். யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா. நான் நெறைய பேர் வந்து கேர்ள்ஸ், பாய்ஸ் நெறைய பேர் கொண்டு வரணும்னு இருக்கேன் சார். அதுக்கு நீங்க உங்களால முடிஞ்சது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க சார். நம்ம அடுத்த லெவல் ஃபாரின் இன்டர்நேஷனல் லெவல்ல பிள்ளைங்கள கொண்டு வரலாம் சார். என்னுடைய ஆசை. எனக்கு இருக்கிற போற வயசு இன்னும் 10 வருஷமா 15 வருஷமா தெரியாது. அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த 10 வருஷமா நான் வந்து நான் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்கள கொண்டு வரணும்னு இருக்கேன் சார். அடுத்த லெவல் போணும். கவர்மெண்ட் வேலை வாங்கி தரணும். ஸ்போர்ட்ஸ்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பசங்கலாம் விளையாடணும், போணும். நல்ல நேம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார். அந்த கனவுக்கு நீங்க கொஞ்சம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா. அடுத்து நம்ம எல்லாம் ஒண்ணாவே இருந்து கூட்டாவே கொண்டு பசங்களை உருவாக்கலாம் சார். உங்க சப்போர்ட் வேணும் சார். மேடம், இந்த சொல்லுங்க சார். விளையாட்டுத்துறையில சேர்ந்துக்கிறவங்களுக்கு யோகா வந்து எந்த அளவுல உபயோகமா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது யோகா வந்து எல்லா எல்லா வழியிலயும் அவங்களுக்கு ஒரு நல்ல யூஸா இருக்கும் சார். யோகா வந்து நம்ம ஹெல்த்லயும் மென்டலி உடம்பு அளவுலயும் சரி, மன அளவுலயும் சரி, யோகா வந்து பண்றதும் சரி, பசங்களுக்கு சொல்லி தரதும் சரி, அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் சார். நல்ல யூஸா இருக்கும் சார் இது. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, விளையாட்டே ஒரு இதுதானே. அவங்களுக்கு ஆமா. ஒரு இது மாரி எக்சர்சைஸ் மாரி ஆயிப்போகுது. தனியா யோகா ஆமா சார். கத்துக்கிட்டோமா? ஆமா சார். விளையாட்டு வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டா மூவ்மெண்ட்ஸ் ஒர்க் அவுட்லாம் வந்து சார் ஃபாஸ்ட்டா பண்ணிட்டு ஆமா. இருப்போம். அந்த அந்த எல்லாமே ஒர்க் அவுட்லாம் ஃபாஸ்ட்டா பண்ணுவோம். யோகால வந்து அப்படி கிடையாது சார். யோகால வந்து டைம் எடுத்து பொறுமையா பண்ணணும். ஒரு ஆசனமும் பொறுமையா டைம் எடுத்து பண்றனால அது ரிலாக்ஸா இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல நல்ல வழியில போறதுக்கு நெறைய வந்து இந்த என்ன சொல்றது நல்ல அ சொல்ல வார்த்தை இல்ல சார். அது யோகா வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு சார். இது ஸ்போர்ட்ஸ் லைன்ல போனா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும் சார் ஸ்போர்ட்ஸ் லைன்ல. இதுதான் சார் இல்லம்மா, வித்தியாசம் நான் என்ன யோகாக்கும். சொல்றேன், விளையாட்டுத் துறையில இருக்க யோகா கண்டிப்பா அவங்களுக்கு உதவியா இருக்குமான்னு கேட்கிறேன். சார் உதவியா யோகா இருக்கும் செஞ்சா சார். கட்டாயம் இருக்கும் சார். சார் அவங்க சொல்ல வர்றது நந்தகுமார் அவங்க சொல்ல வர்றது யோகா கான்சென்ட்ரேஷன் வரும் இல்ல மேடம்? அதான சொல்ல ஆமா வரீங்க? சார். ஆமா சார். ஆமா சார். ஃபோக்கஸ் அது வரும். அதனால ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. அவங்க அந்த வேர்டை தேடுறாங்க. அவங்க கான்சென்ட்ரேஷன் வேர்ட் தேடுறாங்க. அதான். எனக்கு ஒரே சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுனே தெரியல சார். உண்மையாலே நீங்க என்ன நினைச்சேன்னு அந்த நினைச்சுக்கோங்க. வேர்டை அவங்க ரொம்ப தேடுறாங்க. சந்தோஷமா இருக்கு சார் எனக்கு. யாராவது மேடத்துக்கிட்ட கேள்வி கேட்கணும் விருப்பம் இருந்தா கை தூக்கலாம். அவங்க கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. எனிபடி எல்ஸ்? எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே. சார். தேங்க்யூ ஓகே, சார். ஓகே மேடம். சார் இளங்கோவன் மேடம் ஓகே. கும்பகோணம் சார். சார் யாருங்க? இளங்கோவன் கும்பகோணம் சார். பேசுங்க சார். இளங்கோவன் கும்பகோணம். சொல்லுங்க. சார் வணக்கம் மேடம்.
மேடம் இப்ப சொல்லுங்க சார். ஒரு நபருக்கு ட்ரைனிங் குடுக்கறதுனா ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு ட்ரைனிங் குடுக்கணும்னா உங்க சாப்பாடு செலவு, தங்குற செலவுலாம் எவ்வளவு ஆகும்? காலையில டிஃபன் பசங்க வந்து அதிகமா சாப்பிட மாட்டாங்க சார். மிஞ்சி போனா கேர்ள்ஸுங்க வந்து 3 இட்லி சாப்பிடுறாங்க சார். பாய்ஸ் வந்து சார் 5 இட்லி சாப்பிடுறாங்க சார் மார்னிங் டிஃபனு. மதியானம் லஞ்ச் வந்து சோறு குழம்பு அந்த மீல்ஸ் குடுத்தா அது பாதி பசங்க வச்சிடுறாங்க. இதே பிரியாணி குடுத்தா ஃபுல் சாப்பாடும் சாப்பிடுறாங்க சார். மிஞ்சி போனா ஒரு நாளைக்குன்னு பார்த்தா ரூ. 200 வரும் சார் ஒரு நாளைக்கு சாப்பாடுன்னு பார்த்தா. தங்கறதுக்கு மேடம்? தங்கறதுக்கு அது இடத்த பொறுத்து இருக்கு சார். அவங்க வந்து அ ஒரு கேபினா ரூம் மாரியே குடுத்தாங்கன்னா, அ அது இப்ப நாங்க தங்கியிருந்தோம் சார். பசங்கள வந்து 3 நாள் தான் சார் ட்ரெய்னிங் குடுத்து தங்கியிருந்தோம். அதுக்கு வந்து மொத்தமே ரூ. 8000 ஆயிடுச்சு சார் 3 நாளைக்கு. அது வந்து ஒரு ஒரு ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க சர்ச்சு. அவங்க வந்து ஒரு ரூம்லாம் வச்சிருக்காங்க. ஒரு 30 ரூம் வச்சிருக்காங்க சார் இங்க. இந்த ஸ்டேடியம் பக்கத்திலேயே. அங்க போயிட்டு நாங்க கேட்டோம் 3 நாளைக்குன்னு அவங்க வந்து 8000 வாங்கிக்கிட்டாங்க சார். சாப்பாடு நாங்க வெளியில தான் சார் வாங்கிக்கிட்டோம். அக்காமடேஷன் மட்டும் அவங்க ஃப்ரீயா குடுக்கல. காசு தான். இருந்தாலும் ஹெல்ப் பண்ற மனசு வரதே பெரிய விஷயம்ல சார். அதனால தேங்க் யூ சொல்லிட்டு அப்புறம் 3 நாள் கழிச்சு நாங்க அப்புறம் இது கோலியர் போயிட்டோம் சார். நன்றி இளங்கோ. அடுத்து கனக சபாபதி சார். தேங்க்யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கனக சபாபதி. மேடம், தினம் உங்களுடைய ஷெட்யூல் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினா பெட்டரா இருக்கும் மேடம். ஆக்சுவலா இப்போ இருக்கிற ரோல்ல எத்தனை மாற்றுத்திறனாளி குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ட்ரெயின் வர்றாங்க? ஸோ ஒரு தோராயமா இவ்வளவு நாள்ல வந்து எவ்வளவு வந்து நீங்க ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க? ஸோ அதன் மூலமா வந்து எத்தனை நபர்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மெடலா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நேஷனல் மெடலா இருக்கட்டும் வாங்கியிருக்காங்க? ஸோ அதுல யாராவது அந்த மாதிரி வாங்கினவங்க கவர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களா? இதை பத்தி கொஞ்சம் உங்களுடைய பங்களிப்பை பத்தி கொஞ்சம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து புரிதலா இருக்கும் மேடம். நன்றி. சரிங்க சார். ஓகே நன்றி சார். மேடம். என்னால முடிஞ்சது தெரிஞ்சது சொல்றேன் சார். இப்போ வந்து சார் இன்டர்நேஷனல் லெவல்ல பசங்கலாம் போறாங்க சார். அது வந்து இவங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு மார்க் வருது சார். உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல போறனால மார்க் வருது. அங்க இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு பிளேஸ் அடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அடிச்சாங்கன்னா, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வரதுக்கு சான்ஸ் இருக்கு சார். இப்போ புதுசா ரூல்ஸ்லாம் போட்டுருக்காங்க சார். என்னன்னா எக்ஸாம் எழுதணும். பிளைண்ட் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எக்ஸாம் எழுதணும்னு இப்ப சட்டம் கொண்டு வந்திருக்கனால அது கொஞ்சம் பசங்களுக்குலாம் டிலே ஆகுது சார் வேலை கிடைக்கிறதுக்கு. ஹலோ சார். அப்புறமேட்டுக்கு வந்து இப்போ செலவுன்னு பார்த்தா வச்சுங்க அவங்க பசங்க வந்து வீட்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்காவாசி வீட்ல புவர் ஃபேமிலி தான் சார். சாப்பாடுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி பசங்க தான். அதனால நாங்க இப்ப டோர்னமெண்ட் மேட்ச்ன்னு போறதா இருந்தாலும் ஸ்பான்சர் தான் சார். நிறைய உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் நிறைய பேருக்கு ஸ்பான்சர் பண்றாங்க சார். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ரெசிப்ட் மாரி அந்த இன்கம் டேக்ஸ் அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து நாங்க ஸ்பான்சர் இப்ப நம்ம ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போனா சார் அந்தந்த ஸ்டேட்ல இருந்தும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துறாங்க சார். 16 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அது ஸ்பான்சர் தான் சார். நாங்க ட்ரெயின் விட்டு இறங்கி கீழே நிப்போம் சார். அந்த செகண்ட் ஃபோன் பண்ணுவோம். அவங்க வந்து சாப்பாடு தூக்கிட்டு ஓடி வருவாங்க சார். ஸ்பான்சர் அந்த செகண்ட் சாப்பாடு தரலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ட்ரெயின்ல தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். அப்போ ட்ரெயின் சாப்பாடு வந்து பசங்களுக்கு ஒத்துக்காது. அதனால வெளியில நாங்க எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போறோமோ அந்தந்த ஸ்டேட்ல போற வழி அந்த வேலையே நாங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க. நாங்க நாங்க இத்தனை மணிக்கு அங்க அந்த ஸ்டேஷனுக்கு வருவோம். சாப்பாடு பசங்க 16 பேருக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னா, இப்போ நாங்க 6 நாள் போயிட்டு வந்தோம் சார். 6 நாளைக்கு போக 3 நாள் வர 1½ நாள் வர 1½ நாள். இந்த 1½ நாளுக்கு சாப்பாடு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணாங்க சார். கடவுளுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். எல்லாருமே நல்ல உள்ளங்கள் இருக்காங்க சார். வேலை மேடம் கிடைக்க நிறைய மேடம் வாய்ப்பு இருக்கு. மேடம் சொல்லுங்க. மேடம் ஆ அதாவது இல்ல நீங்க சாப்பாடு விட்டுருங்க. சாப்பாடு ஆ கிடைக்கும், அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு மேடம் சாரு கேட்டது என்னன்னா, நீங்க ஏதாச்சும் அந்த ஆர்கனைசேஷனுடைய தொடர்பா தொடர்ந்து கோச்சிங் கொடுக்குறீங்களா? கோச்சிங் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எந்த இடத்துல கொடுக்குறீங்க? அது மூலியமா ஏதாச்சும் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க போபாலுக்கு கூட்டு போனோம் அப்படி ஆமா சொல்றீங்களே, சார். அது மாதிரி வந்து எந்த எத்தனை பாண்டிச்சேரி இருங்க பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் இருங்க அசோசியேஷன். இருங்க மேடம் இருங்க. அதாவது பாண்டிச்சேரி பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மூலியமா எவ்வளவு பேருக்கு என்னென்ன மாற்றுத்திறனாளி ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, எங்க ஸ்டேட் கூட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் சார் கேட்குறாங்க. அது மூலியமா அவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு வந்து எலிவேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது மேல போயிருக்காங்க. இப்ப எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து பெஸ்ட் குடுத்துற முடியாது சார் பசங்க. இப்ப வந்து மேட்சுக்கும் கூட்டு போனோம் சார். அவங்க 4th பிளேஸ் வந்தாங்க. இருந்தாலும் பசங்க டஃப் கொடுத்து ஆடி அவங்க வந்து நல்ல நேம் வாங்குனாங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் எல்லாம் இல்லாதனால நம்மளுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு வசதி இல்லாதனால நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியல சார். இது ஒண்ணு சார் மைனஸ். நானும் கிரவுண்ட் எல்லாம் தேட வேண்டியதா இருக்குது. அது ஒண்ணு சார். ரெண்டாவது இவங்க பிளேயர்ஸுங்க வந்து நல்ல கேம் ஆடுறாங்க சார்.
அதுக்கு சப்போர்ட் இருந்தா தான் சார் அடுத்த லெவல் போக முடியும். பிளேயர்ஸ் யாரா இருந்தாலும். சரி, ஓகே ஓகே நன்றி. மேடம். நன்றி சார். மிஸ்டர் சுரேஷ் பி. சுரேஷ். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், சார். குட் ஈவினிங் மேடம். பாண்டிச்சேரியில இருந்து இந்த ஃபுட்பால் டீமுக்கு அழைச்சிட்டு போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் பேர் சுரேஷ் மேடம். நான் வந்து பாண்டிச்சேரியில எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல ஸ்பெஷல் எஜுகேட்டரா ஒர்க் பண்றேன் மேடம் நான். ஆ இப்போ நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல வந்து 24 இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இருக்கு மேடம். 24 ஸ்கூல்ஸ்ல இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆ நீங்க வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க உங்க சைடுல இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அங்க ஆ இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பலாம் மேடம். அது இல்லாம அதுதான் சார் நம்ம ஆல்ரெடி கொடுத்தேன் சார். நானு லெட்டர் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணேன் சார். அப்புறம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லயும் அங்கேயும் போய் கொடுத்தேன் சார். அவங்க வந்து டைம் இல்ல சார். டைம் இல்லாதனால இப்ப ஒரு ஒரு மேடம், மாசம் இப்ப டைம் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில நம்ம வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்க்கு எல்லாருமே அவங்களே ஃபண்டு ப்ரொவைட் பண்றாங்க மேடம். அதனால அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதுதான் சார். நீங்க அதுதான் டைம் இருக்கணும் சார். முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு மாசம் டைம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் சார். நம்ம டைம் இல்ல, மேட்ச் திடீர்னு வந்தனால நம்மளால வந்து அந்த ப்ராசஸ் நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயே சொல்லிட்டேன் சார். லெட்டரும் கொடுத்துட்டேன், சொல்லிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, டைம் இல்லாதான் மேடம் அந்த ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். ப்ராசஸ் இல்ல, நீங்க டைம் இதன் இல்லாம பிறகு திடீர்னு பண்ணலாம் மேடம். வந்து மேடம் இதன் பிறகு நம்ம பண்ணலாம். இதன் பிறகு நீங்க ஆமா ஆமா இப்ப சூப்பர் சூப்பர் ஆஃப்டர் சார். தீபாவளிக்கு தெரியுதா அப்புறம் நீங்க லெட்டர் சுரேஷ் கொடுங்க. சார்? என்ன தெரியுதா பொற்கொடி? தெரியுதா? கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். ஆனா இப்பதான் உங்களை இந்த ஜூம் மீட்ல உங்களை இப்பதான் மேடம் பாக்குறேன் நானு. ஓகே சார். கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே நானு. சார். சரி அதனால சார். மேடம் நீங்க நம்ம பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு பேரவையும் சேர்ந்து உங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுமோ எல்லா விதம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அது ரொம்ப இல்லாம நம்ம நன்றி சார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நம்ம பண்ணலாம் மேடம். நம்ம ஏன்னா நம்ம தேங்க்யூ சார். பாண்டிச்சேரியில தேங்க்யூ சார். நம்ம தமிழ்நாட்டினுடைய பேரவை பாண்டிச்சேரியிலும் இருக்குது. அதனால ஆமா எந்த விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த விதத்துல நாங்க ஹெல்ப் பண்றோம். அது இல்ல ஓகே மேடம் சார். நம்ம கிட்ட இந்த லோ விஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்றீங்களா மேடம் இதுல? ஆமா சார், உண்டு சார். இப்ப கூட ஓ, டோர்னமெண்ட் ஒன்று வருது சார். ஃபுட்பால் டோர்னமெண்ட் வருது சார் அடுத்த மாசம். எஸ் 1ஆம் தேதி மேடம். 2ஆம் தேதி சார். அதுக்குதான் சார்ட்ட நான் கேட்டேன். எனக்கு பிளேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா 1 வீக் டைம் போதும் எனக்கு. நான் பிளேயர்ஸ் நீங்க எல்லாம் லெட்டர் கொடுங்க மேடம். நீங்க லெட்டர் கொடுங்க. ஓகே சார். ஓகே கண்டிப்பா சார். நாங்க வந்து உங்களுக்கு லோ விஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமோ அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க சூப்பர் கொடுக்குறோம். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அது இல்ல மேடம், நீங்க என்னன்னு சொன்னீங்க, இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸே எழுதணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா சார். இல்ல மேடம், அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதாவது அவங்களுக்கு வந்து ஸ்கிரைப் உண்டு. எக்ஸாம் வந்து அவங்க எழுத மாட்டாங்க சார். ஆள் வச்சுதான் சார் எழுதுவாங்க எக்ஸாமு. ஆள் ம் வச்சுதான் ம் எழுதுவாங்க. இருந்தாலும் இப்ப வந்து இப்ப நேஷனல்ஸ் போனாலும் சரி, இன்டர்நேஷனல் போனாலும் சரி, உடனே வந்து வேலை எல்லாம் கொடுத்துறது கிடையாது சார். முன்ன கொடுத்தாங்க சார் வேலை எல்லாம் வந்து இவங்க வந்து இதுவா இருக்காங்கன்னு சொல்லி வேலை கொடுத்தாங்க சார். இப்ப வந்து ஏன்னா அப்படின்னா நம்ம சென்னையிலேயே வந்து நிறைய பேர் இன்டர்நேஷனல் லெவல்ல டோர்னமெண்ட் எல்லாம் போயிருக்காங்க சார். அவங்க எல்லாம் ஏன் சார் வேலை தரல? நான் கேட்டிருக்கேன் பசங்கள்ட்டயே, ஏமா அவங்களுக்கு எல்லாம் வேலை போடலையேன்னு கேட்டா, இல்ல மேம் எக்ஸாம்லாம் எழுதணும், ரொம்ப டஃபா இருக்கு மேம் அப்படிலாம் சொல்றாங்க சார். நான் கேட்டதை வச்சு தெரிஞ்சு வச்சு சொன்ன உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் சார். நீங்க எது வந்தாலும் ஷேர் பண்ணணும். இல்ல மேடம், எக்ஸாம் வந்து இப்ப நம்ம ஜிப்மர்ல எம்பிஎஸ் போஸ்டிங் வந்து ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் கால்ஃபர் பண்ணாங்க. ஓகே அப்ப சார். சண்முக சுந்தரன் சொல்லிட்டு ஒரு டோட்டல் மைண்ட் தான். ஆ அவருக்கு ஆ நம்ம சைட்ல தான் அவருக்கு ஸ்கிரைப் ஏற்பாடு பண்ணி அவர் இப்போ வந்து ஜிப்மர்ல தான் ஒர்க் பண்றாரு மேடம் அவர். அதனால அந்த ஓகே அந்த எக்ஸாம் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல மேடம். நம்ம ஓகே சார். ஓகே சார். நான் சொல்றேன் சார். ஏதாவது பசங்க ஆமா மேடம், எக்ஸாம் ஆமா எழுதுற மேடம். மாதிரி இருந்தா சொல்றேன் சார். நம்ம பேரவை சார்பில் உங்களை மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சது மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே ஓகே நன்றி ஓகே. சுரேஷ். அடுத்தது பாலன். மிஸ்டர் பாலன், வேற யாராவது கேள்வி கேட்கணுமா? சார் யாரும் இல்லைன்னு நான் பேசுறேன் சார். பாலன் சார். சரி, சார் பேசுங்க பாலன் சார். பேசுறேன். பேசுங்க பாலன் பேசுங்க பாலன் சார். பேசுங்க சார். ஆ அனைவருக்கும் வணக்கம். மேடம் வந்து இந்த அஹ், அஹ், பார்வை குறைபாடு உடைய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஃபுட்பால் பற்றி சிறப்பான செய்திகள்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கு கேள்விகளை வந்து அஹ், கேட்டு பதிலை வர வைத்தவர்கள் முக்கியமானவர்கள் நம்ம நந்தகுமார் ஐயாவும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக சிதம்பரம் சார் ஐயாவும் தான். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்த விளையாட்டில் வந்து பால் உள்ள வந்து அந்த சலங்கை சத்தம் இருக்கும் என்பதை இந்த மீட்டிங்கில் தான் நான் தெரிந்து கொண்டேன். இதனால வந்து அந்த மேடத்தை சந்தித்து பல செய்திகளை கேட்டறிய நான் விளைகிறேன். அவர்களை நேரில் சந்திப்பேன் என்பதை தேங்க்யூ சார். கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி.
நன்றி பாலன் சார், தேங்க்யூ வெரி மச். நீங்க அப்பாயின்மெண்ட் சிதம்பரம் சார் நீங்க தஞ்சாவூர்ல இருந்து பாலமுருகன். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், மேடமோட நம்பர் இருந்தா கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார். இளங்கோ ஓகே, சார் நிச்சயமா சார். ஓகே, ஸோ வில் ஷேர் த நம்பர்ஸ். நீங்க அவங்களோட காண்டாக்ட் பண்ணுங்க. அதாவது என்னென்ன, இந்த பிசிக்கல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய கோச்சஸ் எல்லாம் நிறைய கோச் ட்ரைனிங் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால வந்து அந்த கோர்வையா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொடுப்பதில் வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் நிறைய வேலைகள் செய்வாங்க. அது மாதிரி தான் வந்து பொற்கொடி மேடம் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃபுட்பால் எப்போ ஆரம்பிச்சது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடுத்த மீட்டிங் வந்து டீட்டெயிலட் டெலிவரி. ஏன்னா வந்து பிளைண்ட் ஃபுட்பால் அப்படிங்கிறது, அந்த பிளைண்ட்ங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக தட் இஸ் க்ரூட் வேர்ட். நம்ம ஆமா எப்படி சார், ஆமா சார். விஷுவலி இம்பேர்ட் ஆர் விஷுவலி சேலஞ்ச், ஆ, அதுதான் அந்த அந்த ஆமா சார், டேர்மை யூஸ் ஆமா பண்ணணும். சார், பிளைண்ட் யூஸ் ஆமா பண்ணும்போது சார். என்னன்னா அது வந்து அவங்களோட மதிக்காத ஒரு வார்த்தை அது. அதனால வந்து இனிமேல் மனசு வரக்கூடிய கஷ்டமா இருக்கும். ஆமா காலகட்டங்களில், சார். மேடம் நான் பேசிடுறேன் மேடம், இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து யூஸ் அ வேர்ட் பிளைண்ட், அதை வந்து எல்லாரும் இன்னைக்கு ஒரு லேர்னிங்கை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது என்னன்னு கேட்டோம்னா வந்து மேடம் வந்து சொன்ன மாதிரி பிளைண்ட் விஷுவலி சேலஞ்ச் ஃபுட்பால்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோயிங் ஃபீல்டு. இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லையும் யாரையும் விடுபடக்கூடாது அப்படிங்கிறதுனால அரசாங்கம் வந்து எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்படி வாலிபாலில் வந்து இன்க்ளூட் பண்ண மாதிரி அந்த கேமில் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்களை வந்து அவங்க என்ன சிக்கல்கிறத விட அந்த நடைமுறைகளை வந்து அவங்க வந்து அரசாங்கம் வந்து ஃப்ளெக்சுவேட் பண்ணுது. அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சுக்கான ஃபுட்பாலில் மேடம் சொன்ன மாதிரி வந்து பொதுவாக நார்மல் ஃபுட்பாலில் வந்து 7 நபர்கள் இருப்பாங்க. அதுக்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ விஷுவலி சேலஞ்சு ஃபுட்பாலில் எடுத்துக்கிட்டோம்னா 15 மினிட்ஸ் மேடம் சொல்லியிருக்காங்க. அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளார 2 டீம்லேயும் வந்து 2 பிளேயர் இருப்பாங்க, 4 பிளேயர் கிரவுண்டில் இருப்பாங்க. அதுக்கு வந்து ஏபிள்டு பீப்புள் வந்து கோல் கீயாக இருப்பாங்க. அந்த கோச் வந்து சென்ட்ரல் லைன்ல இருந்து அவங்க டைரக்ஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி வந்து அந்த ஒருத்தர் வந்து மோதிக்காம, ஃபுட்பால்னா அனைவருக்கும் தெரியும், ஒரு ஒரு லேபர், ஒரு ஒரு என்ன சொல்றது, வித் வித் லாட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட். அதுலேயும் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இனி 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 வரக்கூடிய காலகட்டத்தில் மாடிஃபிகேஷன் நிறைய வரும். இனிஷியலுங்கிறதுனால ஒரு சில மாடிஃபிகேஷனோட அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பேஸில் நம்ம இது ஃபுட்பால் விட்டுருக்காங்க. இதை வந்து இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து அதுக்கான டீம் இவால்வ் ஆகிட்டு இருக்கு. இதுவரை வந்து விஷுவலி சேலஞ்சர் கிரிக்கெட் வந்து இனிஷியலில் வந்து அந்த அளவுக்கு வந்து அட்ராக்ஷன் இல்லை. அது பாப்புலரைஸ் பண்ணுறது நிறைய லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், அது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்து பெரிய பெரிய சினி ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அந்த ஃபீல்டில் இறக்கி அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒவ்வொரு புது கேம் வரும்போது அதை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு கேட்டோம்னா வந்து ஏபிள்டு இதில் விட ஸ்போர்ட்ஸை விட பர்சனல் ஸ்பெஷல் நீட், அதாவது பர்சனல் டிசபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து நிறைய அவார்ட்ஸ் அண்ட் மெடல்ஸ் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ என்னன்னா நமக்கு வந்து ஈவன் தோ சம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நிறைய வந்து நம்ம வந்து ஸ்பான்சர் வாங்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாலுமே மற்ற நாடுகள்லாம் இந்த அளவுக்கு வரல. அதனால அவங்க வரல நான் வந்து பெருமிதப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் தே வில் கம் அப். ஒரு பாலிசி போதும் அவங்க எல்லாரையும் வந்து இதுக்கிட்ட ப்ராட் அவுட். ஏன்னா இதை பற்றி அவேர்னஸ் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து இதை பற்றி பேசப்படலை. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தோன்னா நம்ம வந்து பாரம்பரியம் மிக்க நாடுன்னு சொல்கிறோம். ஆனாலும் பார்த்தோன்னா வந்து அந்த முன்னேற்றங்கள் டெவலப்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. அதனால இப்போ நாம் என்ன செய்ய வேண்டியது என்னன்னா அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படணும். இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் போகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ அவங்களை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிசோர்ஸ் இப்போ தான் இவங்க மேடம் அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களோட கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் அனுப்பும்போது அதை அதை அந்த அந்த ஃபீல்டு வந்து பிகேம் ஃப்ளரிஷ் ஆகும், பெரிய லெவலுக்கு போகும். அந்த 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 அடிப்படையில் வந்து இந்த டெலிபரேஷன், இந்த கூட்டம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு கூட்டம். நானும் வந்து நினைச்சேன் மேடம் வந்து ஒரு அந்த யூடியூப்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க, விஷுவலி சேலஞ்சு ஃபுட்பாலை வந்து டிஸ்பிளே பண்ணுவான்னு நினச்சோம். நம்ம அந்த லிங்க் நம்ம வந்து இந்த குரூப்பில் போடுவோம், நம்ம குரூப்பில் போடுவோம். அதை போடும்போது அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். அந்த நிறைய அவங்க வந்து ஃபோட்டோஸ் அதில் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க.
அந்த யூடியூபாக இருக்கட்டும், அந்த ஃபுட்பால் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு கிடைக்கும். ஓ, விஷுவலி சேலஞ்சட் ஃபுட்பால் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இப்போ மேடம் நீங்கள் அந்த யூடியூப் லிங்க் எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த எனக்கு ஷேர் பண்ணுங்க மேடம். நமக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு, அதில் ஷேர் பண்ண 15 நிமிஷம் அந்த கிளிப்பிங்கில் வந்து ஒரு மேபி எடிட் பண்ணிலாம் கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இளங்கோவன் சார் மூலியமா நம்ம எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைப்போம். லெட் டு வாட்ச் த ஸ்போர்ட்ஸ். இந்த கூட்டத்துடைய மெயின் எய்மே என்ன கேட்டோம்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான். அதை பற்றி ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த அவேர்னஸ் வந்து யாருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வருதோ அவங்க வந்து தே கூட மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது அதை பற்றி எஜுகேட் பண்ணிக்குவாங்க. அவங்களே எஜுகேட் பண்ணிக்கிறதுக்கான சோர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். எஜுகேட் பண்ணதுக்கு பிறகு வந்து தே பிகேம் ஒரு ரிசோர்ஸ் பர்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு வந்து மேடம் வந்து நிறைய டைம் எடுத்து அவங்க வந்து நமக்கு டைம் ஒதுக்குறதுனால அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி பார்த்தோம்னா வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை வந்து நம்ம அழைப்போம். அழைத்து நம்ம வந்து வில் மேக் இட் லைக் மினிமம் 20 to 25 மினிட்ஸ் ப்ரெசன்டேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு தென் வில் ஹாவ் அ டெலிபரேஷன். அதை வச்சு நம்ம என்னன்னு பார்ப்போம். மேடம் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி பண்ணுங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணணுங்கிறது என்னோட சஜஷன் மேடம். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுங்க. இப்போ நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது எப்படி வந்து சுரேஷ் புதுச்சேரியிலேருந்து, பாலம் புதுச்சேரி, பாலமுருகன் தஞ்சாவூர், அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து மற்ற சகோதர சகோதரிகள் வந்து உங்களுக்கு முன் வந்திருக்காங்களோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் கொடுக்கறது ரெடியாக இருக்கும். பிளேயர்ஸ் ஆர் தேர். அந்த பிளேயர்ஸை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு போகணும். ஒரு 1 வீக் ப்ரோக்ராம்னா அதுக்கான ஷெட்யூல் போட்டு கொடுக்கும்போது இன்னும் நம்பகத்தன்மை நிறைய வரும். இன்னும் நம்மளுடைய நம்பகத்தன்மை வரும். அது டிஃபிகல்ட்டிஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸ்பான்சர்ஷிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு குறைபாடு. ஆனால் இப்போ அந்த ஸ்பான்சர்ஷிப் நிறைய கிடைக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஆகவே அது வந்து நம்ம வந்து எங்கேயும் அதை ஹைலைட் பண்ணாமல் அந்த பிளேயர்ஸுடைய அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அது நம்ம பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப சிறப்பாக வரும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. குமார் சார் வெயிட்டிங்ல இருக்காரு. குமார் சார் நீங்க பேசுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்ணேன், அப்புறம் மேடம் பேசுறத கேட்காம போயிட்டேன். இப்போ இந்த குரூப்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு வந்திருக்கு. அது குருட்டு கால்பந்து அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டெக்ஸ்ட் வந்து குரூப்ல பதிவு பண்ணிருக்காங்க. சார் குமார் சார், சாரி, நான் இளங்கோவன் பேசுறேன். நான் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கைட்லைன் எடுத்து போட்டேன், அதுல தவறுதலா இருக்கு. சாரி சார். பரவாயில்ல சார். ஓகே. நான் உங்களை ஒன்றும் சொல்ல சார் இளங்கோ சார். அது அந்த டெக்ஸ்ட்ல வந்து அந்த மாதிரி இருக்கு பாருங்க. குருட்டு கால்பந்து அப்படின்ற வார்த்தை ரொம்ப வேற. கூகுள் டிரான்ஸ்லேட்ல அது மாதிரி வந்துருக்கு. சாரி சார், நானும் கவனிக்கல. பரவாயில்ல சார். ஓகே. இப்போ அவங்க மேடமோட பேசும்போது நான் ஒன்றும் அவங்கள கவனிக்கல. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, பார்வையற்றோர்களை எல்லா விளையாட்டுகளிலும் ஈடுபடுத்தணுன்றது சரியான ஒரு போக்கு தான். இதுல இப்போ கிரிக்கெட், வாலிபால், கபடி, கொக்கோ இதெல்லாம் பார்வையற்றோர்கள் இப்போ ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அரசாங்கம் அங்கீகரிச்சு இப்போ இந்த மாதம் தொடக்கத்துல தமிழக அரசே பார்வையற்றோருக்கான வாலிபால் அறிவிச்சு முதல் பரிசு 1 லட்சம், 2வது பரிசு 75 லட்சம், 3வது பரிசு 1 லட்சம், 50,000, சாரி 1 லட்சம் 75,000, 50,000ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் விழுப்புரம் டீம்லாம் பண்ணியிருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் நிறைய போய் விளையாடுறாங்க. இப்போ நாங்கள் கடந்த மார்ச் மாதம் எங்கள் கல்லூரியில், மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜில் மொத்தம் 6 டீம் இருக்கு. வாலிபால், கபடி டீமும், வாலிபால் டீம், கிரிக்கெட் டீம். அதில் நாங்கள் மாநில கல்லூரி மாணவர்கள் மற்ற கல்லூரிகளுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. நாங்கள்லாம் ஊக்கப்படுத்தணும். நிறைய நன்கொடையெல்லாம் வாங்கி ஒரு நாள் முழுக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 260 மாணவர்கள் முழுக்க கிரிக்கெட் தெரிஞ்ச மாணவர்கள் தான். 260 பேர் வந்திருந்தாங்க. அதில் எம்சிசி தான் முதல் பரிசு, பிரசிடென்சி செகண்டு, அடுத்து லயோலா 3rd ப்ரைஸ் வாங்கினாங்க. ஒரு ரொம்ப ஆர்வமாக அந்த விளையாட்டு போயிட்டுருக்கு. பார்வையற்ற அந்த மாணவர்கள் மத்தியில் வாலிபால் வந்து ரொம்ப வேகமாக நல்லா விளையாடிட்டு இருக்காங்க.
இதை தொடர்ந்து தமிழக அரசு ஊக்கப்படுத்தணும். இப்போ மேடம் எங்க இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. அதை மீண்டும் நாம சொல்ல வேண்டாம். ஆனா நான் அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க, அவங்க என்ன என்ஜிஓவா இல்ல அப்படி இருக்கா? ஒரு காலகட்டத்துல ஒய்எம்சிஏ வந்து பார்வையற்றோர்களுடைய விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய நிறுவனமா இருந்தது. அது கடந்த 20 ஆண்டுகளா ஒய்எம்சிஏவோட செயல்பாடு இல்லை. அதனால பார்வையற்றோர்களுடைய விளையாட்டுகள்ல ரொம்ப தடைகள் இருக்கு இன்னைக்கு. பள்ளி லெவல்ல, கல்லூரி லெவல்லாம் ஈடுபடுத்துறது ரொம்ப அவங்க போக முடியாம ஒரு நிலை இருக்கு. அதனால இப்போ மீண்டும் பார்வையற்றோர்களுக்கு கல்லூரியில, பள்ளியில படிக்கிற மாணவர்களுடைய விளையாட்டு திறனை வளர்ப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத மேடம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். குமார் சார், நான் பேசுறேன், சிதம்பரம் பேசுறேன். உங்களுடைய கீன் அப்சர்வேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதான் நான் வந்து சொன்ன முதல்ல வந்து இந்த டேர்ம் பிளைண்டுங்கிறதே யூஸ் பண்ணக்கூடாது, பிளைண்ட் ஃபுட்பால்னு சொல்லக்கூடாது, இது விஷுவலி சேலஞ்சு ஃபுட்பால், விஷுவலி இம்பேர்டு ஃபுட்பால்னு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிருக்கு. அது நீங்களும் பெருந்தன்மையாக அதை வந்து ஏற்றுக்கிட்டு அது இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் கூர்மையாக பார்க்கணும். ஏன்னா நம்ம வார்த்தைகள் தான் நம்மளை வந்து காயப்படுத்துது. அதனால நம்ம தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத வந்து குமார் சார் வந்து அருமையாக சொல்லி சுட்டி காட்டினாரு. அது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிறது பணிவான வேண்டுகோள். இப்போ சார் மேடம் வந்து ஸ்டார்டட் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 years பிஃபோர் ஷீ ஸ்டார்டட். வந்து அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ்ல முதுகலை வாங்கியிருந்தாலுமே, முதுகலை மட்டும் பட்டப்படிப்பு டிகிரி வாங்கி பிஹெச்டி முடிச்சிருந்தாலுமே அவங்க வந்து இப்போ பார்வையற்றவர்கள் சார்பான ஃபுட்பாலை வந்து 3 வருஷமா தான் எடுத்திருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம் சார், நம்ம ஷேர் பண்றோம். அந்த ஃபுட்பாலும் இப்போ வந்து நீங்க மாநில கல்லூரிங்கிறதுனால ஃபுட்பாலும் வந்து எப்படி பார்வை திறன் கூடிய மாற்றுத்திறனாளிகள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்களும் நம்ம எடுக்கணும். ஏன்னா இப்போ விஷுவலி சேலஞ்ச் கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷுவலி சேலஞ்ச் பர்சன் வந்து இந்த பேஸ்ட் ஆன் குஜராத் அண்ட் டெல்லியில் இருக்கிறவங்க நல்லா லீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சமர்த்தனம் ட்ரஸ்ட்டும் பண்ணுது. அதே மாதிரி உங்களுடைய பாரதிய அறக்கட்டளை வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து லீட் பண்ணி நீங்கள் வந்து இது ஒரு இப்போ ஃப்ளரிஷிங் ஃபீல்டு எதுன்னு கேட்டால் ஃபுட்பால், அதை கூட நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த அறக்கட்டளையோட, அதாவது நீங்கள் வந்து தங்கும் விடுதி கொடுக்குற மாதிரி அதோட கூட இந்த ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுடைய அமைப்பும் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள். அதை நம்ம எடுத்து பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சிதம்பரம் சார். யாராவது கேள்வி கேட்கணுங்களா? யாராவது கேள்வி கேட்கறீங்களா? ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். நன்றி. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஆண்கள் பிரிவு தமிழ்நாட்டில் செயல்படுகிறதா என்பதுதான். அதாவது லேடிஸ் ஃபுட்பால் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போயிருக்காங்க, பிரைஸ் வாங்கியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் ஆண்கள் பிரிவு செயல்படுகிறதா? அந்த ஒரு கேள்விதான். செயல்படுது சார். பாய்ஸ் இருக்கிறாங்க சார், ஓப்பன் கேட்டகரி இருக்கிறாங்க சார், ஸ்கூல் டீம்லயும் இருக்கிறாங்க சார், பசங்க இருக்கிறாங்க சார். இல்ல, சர்வதேச அளவுல போறாங்களான்றது தான் என்னோட கேள்வி. சர்வதேச அளவுல தமிழ்நாடு டீம் போகுதா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. தமிழ்நாடு கேர்ள்ஸ் போயிருக்காங்க சார், பாய்ஸ் போல சார். அதுதான் என்னோட கேள்விங்க. போகல. பட் டீம் இது ஸ்டேட் லெவல்னா போயிருக்காங்களா? ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் போயிருக்காங்க சார். அவங்க ஏதாவது ஜெயிச்சிருக்காங்களா? அது இல்ல சார், பிளேஸ் அடிக்கணும் இல்ல சார். அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் மேடம், அந்த ஸ்டேட் லெவல் யார், அங்க தமிழ்நாடு ஸ்டேட் யார் கொண்டு போனாங்க டீடைல்ஸ் சார் கொடுங்க. கொடுத்தாங்கன்னா சார் we can explore the opportunities. ஓகே சார். ஓகே சார். குமார் சார் சொன்ன மாதிரி YMCA சார் சொல்லுங்க. சில தகவல் சொல்லலாமா சார்? நீங்க சொல்லலாம் சார். ஒன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த YMCA சார், குமார் சார் சொன்ன மாதிரி இந்த YMCAல வந்து யாராச்சும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பெரிய லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த YMCA அந்த மாதிரி அசோசியேஷனோட டைப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க சுரேஷ். தேங்க்யூ சார், நன்றி. அதாவது சில விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள் சொல்றது நமக்கு நல்லதுன்றதுனால வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பா நமக்கு இந்த எடுத்த உடனே விஷுவல் இம்பேர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம், அதுதான் சொல்லணும்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்லையும் சரி, அந்த லீக்லயும் சரி, இன்னும் அந்த வார்த்தை அப்படியே தான் இருக்குன்றது மிக வருத்தத்தை தரக்கூடியது. அதாவது இந்தியா பிளைண்ட் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிதான் அந்த பேர் இருக்கு சார்.
தவறா நினைக்காதீங்க. அத மாத்துறதுக்கான வேலைய பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது ஒரு இங்க அன்பு கோரிக்கையா வைக்கிறேன். அதாவது இந்தியா பிளைண்ட் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்னு தான் இருக்கு. அது 2016ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அமைப்பு. அதே மாரி ஆல் இந்தியா பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் லீக்ன்னே இருக்குங்க சார். 2மே அந்த வார்த்தைகள் பிளைண்ட்ன்ற வார்த்தை இன்னும் அப்படியே இருக்கு. அத மாத்துனா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட பேரவையின் சார்பாகவும், நம் சகோதர சகோதரியின் சார்பாகவும் ஒரு அன்பான கோரிக்கையா இந்த பேரவைக்கும் சார்ந்தவர்களுக்கும், குறிப்பா நம்ம புரொஃபசர், பேராசிரியர், எங்கள் கல்லூரி பேராசிரியர் மதிப்புமிகு குமரன் ஐயா அவர்களுக்கும் இதையே நான் கோரிக்கையாக வைக்கிறேன். அடுத்ததா என்னன்னா, நான் வந்து சில தகவல் சொல்லணும் அப்படின்ற மாரி இருக்கிறேன். இது வந்து இந்த இந்தியா பிளைண்ட் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து 2016ல தாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய அளவுல நமக்கு இல்ல. ஆனா, இந்தியால எப்படி ஐபிஎல் கிரிக்கெட் தொடங்கி பிரமாதமா பண்றாங்களோ, அந்த மாரி நமக்கு இதுவும் இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் லீக் அப்படின்ட்டு நடத்த ஆரம்பிச்சாங்க. 2024ல இருந்து அது போன வருஷம் அத சக்சஸ்ஃபுல்லா நடத்துனாங்க. அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதுல 12 ஸ்டேட்ல இருந்து தான் கலந்துக்கிறாங்க சார். நம்ம ரொம்ப ஸ்டேட் நமக்கு இந்தியால இருக்கு. ஆனா குறைவான பிரதிநிதித்துவம் தான் இருக்குன்னும்போது அதுல ஒரு வருத்தம். 2வது வருத்தம். முதல் வருத்தம் அந்த பேர மாத்தணும்ன்றது. 2வது வருத்தம் இந்த குறைவான பிரதிநிதித்துவம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல்லா அவங்க சகோதரி பொற்கொடி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. சார், அரசாங்க ஆதரவு இல்ல. தெளிவா சொன்னாங்க. அத நான் செக் பண்ணேன். கிராஸ் செக் பண்ணும்போது அது உண்மைதான். அரசாங்க அளவுல இவங்களுக்கு அந்த அங்கீகாரமோ, ஆதரவோ இல்லை என்பது தெளிவா இருக்கு. எந்த அரசாங்கமே சப்போர்ட் பண்ண மாரி இந்திய அரசாங்கத்திலயோ அல்லது மத்திய, மாநில அரசாங்கங்கள் இவங்களுக்கு ஆதரவளித்து அங்கீகாரம் அளித்தால் நன்றாக இருக்கும். அதுவும் எனக்கு 3வது ஒரு வருத்தமான ஒரு கோரிக்கையாக இங்கே வைக்கிறேன். 4வது என்ன அப்படின்னாக்கா, இந்த 12 ஸ்டேட் கலந்துக்கினதுல 2024ல இதுல ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு 2 பிரிவு கலந்துக்கிறாங்க சார். ஆண்கள் பிரிவு வேறு, பெண்கள் பிரிவு வேறு. ஆண்கள் பிரிவுக்கு தொகை, பரிசு தொகை இப்ப குமார் சார் சொன்ன மாரி பரிசு தொகைலாம் இருக்குது. பெண்கள் பிரிவுக்கும் பரிசு தொகையெல்லாம் இருக்கு. இதுல அவங்க ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா, அருணாச்சலம் தான் முதல்ல 2024ல அவங்க மென்ஸ் கேட்டகரி ஆண்கள் பிரிவுல அருணாச்சல பிரதேஷ்லருந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் ஒரு நல்ல விஷயம். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பெண்கள் பிரிவு நம்ம தமிழ்நாடு ஜெயிச்சிருக்குன்றது பாராட்டக்கூடிய விஷயம். அதனால தான் அந்த கேள்விய நான் வச்சேன். ஆண்கள் பிரிவு ஏன் இல்ல? ஏன்னா பெண்கள் பிரிவு நம்ம ஜெயிச்சிருக்கோன்றதுனால தான். ஸோ பெண்கள் பிரிவு ஜெயிக்கும்போது நம்ம ஏன் ஆண்கள் பிரிவு ஜெயிக்கக்கூடாதா? வாய்ப்பு இருக்குல்ல. எப்பயுமே இப்ப இந்தியா கிரிக்கெட் அணி ஜெயிக்குதாங்க. அதே மாரி பெண்கள் கிரிக்கெட் அணியும் ஜெயிக்குது. ஸோ அதே நிலைமை இங்கு வர வேண்டும் என்று இது 4வது கோரிக்கையாக இங்கு வைக்கிறேன். இது 4வது. ஏன்னா இந்திய பார்வையற்றோர் கால்பந்து கூட்டமைப்பு, அதாவது ஐபிஎஃப்எஃப் அப்படிதான். அவங்க தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா எந்த 12 மாநிலம் பார்த்தீங்கன்னா, அசாம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், மேற்கு வங்கம், உத்தரகாண்ட், டெல்லி, ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா. இந்த 12 மாநிலங்கள் தான் இது ரெப்ரசன்ட் பண்றாங்க. மீதி மாநிலங்கள் இது பிரதிநிதித்துவம் இருக்கணும்ன்றது எதிர்பார்க்கிறோம். ஏன் இத பண்றாங்க? இந்த அசோசியேஷன் ஏன் இங்க பண்றாங்க அப்படின்போது ஒரு முக்கியமான செய்தி அவங்க நமக்கு சொல்றாங்க. இதன் மூலமாக அவர்களுடைய கல்விக்கான வாய்ப்புகளையும், வேலை வாய்ப்புகளையும் நாங்கள் அதிகரிக்கிறோம். அங்கீகரித்து அதிகரிக்கிறோம். இது கொஞ்ச நாள் ஆனப்புறம் இதுல ஜெயிக்கிறவங்க சர்வதேச அழைப்பாளர்களாக, தூதுவர்களாக மாற்றுகிறோம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் அதுல இருக்கு. ஆகவே இதில் வெற்றியாளர்கள் எல்லாம் மிகச்சிறந்த இந்திய அளவு மட்டும் இல்ல, சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நல்ல செய்தி அங்கு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு மற்றும் மற்ற மாநிலம் இது செல்ல வேண்டும் என்று 5வது கோரிக்கையாக எதிர்பார்ப்பாக எனக்கு இருக்கிறது. சார், இந்த 2 அமைப்பு இல்லாம, எந்த அமைப்பு? ஐபிஎஃப்எஃப் இல்லாம, ஏஐபிஎஃப் இல்லாம மீதி அமைப்புகளும் இருக்குது சார். இத வாலண்டரியா தன்னார்வ அதாவது அறக்கட்டளை நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், என்பிசி, எஃப்ஏ அமைப்புகள்லாம் இதுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றாங்க. உலக அளவுல இந்திய பார்வையற்றோர் கால்பந்து அணி
சரி நம்ம எந்த அளவுல இருக்கிறோம், உலக அளவுல ரெப்ரசன்டேஷன் பண்றோம் அப்படின்னா, நம்ம இருக்கிறது 28வது இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம எங்க எந்த பிளேஸ் நமக்கு கிடைக்குதுன்னா 28வது இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த 28வது இடம்ன்றது நம்ம முதல் 3 இடம் வரணும்னு விருப்பப்படுறோம். அது 6வது கோரிக்கையாகவும் நம்ம இங்க பரிசீலிக்கிறோம். அதுவும் இல்லாம 2019ல சர்வதேச அளவுல இந்தியா வந்து 5வது இடத்த படிச்சது. 5வது இடத்த படிச்சது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வருது. இந்த 5வது இடத்துல இருந்து அப்படியே மேல வரணும். அதுக்கான அங்கீகாரமும், ஆதரவும் கிடைக்கணும். அரசாங்க ஆதரவு கண்டிப்பா நிதியுதவி இருந்தா தான் சார் எதுவுமே நடக்கும். அரசாங்க நிதியுதவி இங்கு இல்லை. இது 7வது. ஸோ தன்னார்வ நிறுவனங்கள் மூலமாக தான் இது நடக்குது. ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். ஏன்னா 2012லிருந்து இந்த கால்பந்து கூட்டமைப்பு தான் இத முன்னோடியா இருந்து செயல்பட்டு எடுத்துட்டு வராங்க. ஆகவே இந்த அமைப்பு எங்கிருந்து செயல்படுது அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிதம்பரம் சார் சொன்னாரு, இந்த அமைப்பு இப்ப எங்க இருக்கு, எப்படி செயல்படுதுன்னு. அதற்கான ஒரு தகவலை நாம் கண்டிப்பாக இங்க குடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது நம்ம கொச்சியில இருந்து தான் செயல்படுது சார். இந்த அமைப்பு வந்து 2016ல அங்கீகாரம் பெறப்பட்டது. அவர்களுடைய பதிவு எண் வந்து 416. இது எங்கிருந்து செயல்படுதுன்னா, 5வது தளம், சவுத் ஸ்கொயர், பனம்பில்லி நகர், கொச்சி சார். கேரளா கொச்சியில இருந்து இது செயல்படுது. இதனோட தலைவர் வந்து சுனில் ஜே மேத்யூ. இதனோட தலைவர் வந்து சுனில் ஜே மேத்யூன்றவரு இதை சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 9 வருஷம் அவரோட அயராத உழைப்பினால இந்தியா அளவுல ஏசியா அளவுல சர்வதேச அளவுல இது செயல்பட்டுட்டு இருக்கு. அவருக்கு இந்த முழு வெற்றியும் அவருக்கு தான் சாரும். அதோட அவர் கூட 2, 3 பேர் இருக்காங்க. யார் யார் இருக்காங்கன்னா, எம்சி ராய். அவர் தான் அந்த திட்ட இயக்குனர். அதை பிளான் பண்ணி எடுத்து போட்டு செயல்படுத்துறவரு அந்த எம்சி ராய்ன்றவரு நல்லா செயல்படுத்துறாரு. அதுவும் இல்லாம இந்த தேசிய அளவுல ஒருங்கிணைக்கிறது வந்து அவர் மிஸ்டர் முகமது ரஷாத் அப்படின்றவரு அதை அருமையா தேசிய அளவுல ஒருங்கிணைச்சு எல்லா மாநிலத்திலும் ஒருங்கிணைச்சு இதை சிறப்பா இந்த 5வது இந்தியாவை 5வது இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 28ல இருந்து 5வது இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க சார். எவ்வளவு பெரிய விஷயம் அது. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவு மறுபடியும் இவங்க என்ன இன்னொரு நேம மாத்தணும், இந்தியன் பிளைண்ட் சூப்பர் லீக்ன்றாங்க. அதை தயவு செய்து மாத்தணும். இது 7வது கோரிக்கையா வச்சுக்கிறேன். இந்த இந்தியன் பிளைண்ட் சூப்பர் லீக்கை இந்தியன் விஷுவல் இம்பேர் சூப்பர் லீக் அப்படின்னு மாத்தினா இந்த நல்ல நேரத்துல அந்த ஒரு கோரிக்கை 8வது கோரிக்கையா நான் வச்சுக்கிட்டு, அடுத்ததா இது வந்து ஒரு 3-4 நாள் தான் சார் இந்த லீகே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம்ல எப்போ ஜனவரி மாசம் நடந்ததுங்க. 23, 24, 25, 26 4 தேதிகள்ல நடந்தது போன வருஷம். 24ல ஜனவரி நம்ம பொங்கல் முடிஞ்ச உடனே நடத்துனாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதை குறிப்பா ஏன்னா நம்ம 2 ஒலிம்பிக், பேரா ஒலிம்பிக் ஒன்று, ஆர்டினரி ஒலிம்பிக் ஒன்று. என்னோட பார்வை எப்பயுமே கொஞ்சம் பேரா ஒலிம்பிக் பக்கம் அதிகமாவே இருக்கும். இப்ப கூட நம்ம சின்னதுரை ஆத்தூர் வாலியல்ல போய் ரக்பில ஜெயிச்சுட்டு வந்தாரு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஐடியா கொடுத்து அனுப்பிச்சேன். நீங்க இதுல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரக்பில போய் தைரியமா விளையாடுங்க, நம்பிக்கையோட போங்க, கண்டிப்பா ஜெயிக்கும் போது எனக்கு முதல் ஃபோன் அவர் தான். ஜெயிச்ச உடனே முதல் ஃபோன் எனக்கு போட்டாரு. சார் நீங்க கொடுத்த நம்பிக்கை கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு எனேபிள் இந்தியா பெங்களூர் சின்னதுரை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அந்த நல்ல நியூஸையும் நமக்கு நம்மளோட டிபிஎஸ்ல இருக்கிற ஒரு நல்ல நண்பர் அந்த டீம் ஜெயிச்சிருக்குன்றத இந்த நல்ல நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குன்னா, குறிப்பிடத்தக்க திறமை எதிர்பார்க்குறாங்க, குறிப்பிடத்தக்க கல்வி அறிவை எதிர்பார்க்குறாங்க, வேலை வாய்ப்பு இது மூலமா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுல முக்கியமான முன்னேற்றம் என்னன்னா, பெண்கள் ஆண்களோட இல்லாம பார்வையற்ற பெண்கள் கால்பந்து அணி சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்ற நியூஸ் பரவலா இருக்கு. அது மகிழ்ச்சியா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங் கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானால இருந்து சிறப்பா விளையாடுறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அணி ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பெண்கள் அணி ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 75,000 ருபீஸும் வாங்கியிருக்காங்க. நாங்க தான் வாங்கணும் சார். அப்படி போடுங்க. நான் தான் போயிருந்தேன் சார் கோச்சா. வாழ்த்துக்கள். நான் சாருக்கு போட்டோ அனுப்பிச்சு விட்டுருக்கேன் சார். சாருக்கு மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. 2வது பிரைஸ் 40,000 கர்நாடகா வாங்கியிருக்காங்க. ஸோ மேடம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் தமிழ்நாடு, செகண்ட் பிரைஸ் கர்நாடகா வாங்கியிருக்காங்க. இந்த ஏஐபிஎஃப்யோட தலைவர் யாருன்னா டொமினிக் நிடோன்றவர். இதை நடத்திட்டு இருக்கவங்க. பரிசு தொகை ஆண்களுக்கு சார், பெண்கள் பரிசு தொகை சொல்லிட்டீங்க. அப்போ ஆண்களுக்கு என்ன சார் பரிசு தொகை அப்படின்னா, அவங்களுக்கு 1 லட்சம் முதல் பரிசு, 2வது பரிசு 50,000, முதல் பரிசு 1 லட்சம். ஆகவே நம்ம 8வது கோரிக்கை இங்க வைக்கலாம்.
பெண்களுக்கும் ஆண்களுக்கு, அதாவது ஆண் பெண் இருவரும் சமம், சரிநிகர் சமம் போது இது ஏன் பரிசு தொகையில மட்டும் 25,000 கம்மி? வேண்டாம், மாத்து. அந்த 1,00,000 ஆண்களுக்குன்னா பெண்களுக்கும் 1,00,000 கொடுக்கணுன்றதும், அதே மாதிரி 2வது பரிசு ஆண்களுக்கு 50,000னா பெண்களுக்கு இங்க 40,000 இருக்கு, அதையும் 50,000 போடுங்க அப்படின்றதும் இந்த அன்பு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். இதுல ஆண்கள் அணி வந்து இந்த தரம் ஜெயிச்சது வந்து அருணாச்சல பிரதேசத்துல ஜெயிச்சாங்க, பெண்கள் தமிழ்நாடு அணி ஜெயிச்சாங்க. ஆகவே சிறப்பான வகையில் இந்த அணிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுல என்னன்னா, இதுல சிறந்த வீரருக்கு எப்படி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கிரிக்கெட்ல தராங்களோ, அந்த மாதிரி பெஸ்ட் பவுலர் எப்படி தராங்களோ, அந்த மாதிரி இங்க எப்படி தராங்கன்னா, மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு பிரதீப் பட்டேல், அதாவது டெல்லியில இருக்கிறவரை பிரதீப் பட்டேல் என்றவர் இதுக்கு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதோட கோல் கீப்பருக்கும் இங்க அவார்டு தராங்க. சிறந்த கோல் கீப்பர் வந்து ஆதித்யா சஜ்வான் அப்படின்றவரு வாங்கியிருக்காரு. ஆகவே அனைத்து விருதுகளையும் நம் அனைத்து மாநிலங்கள் பெற்று சர்வதேச அளவில் நம் பார்வையற்ற சங்கங்கள் அனைத்து துறைகளும் சிறந்த விளங்கும் என்று நாம் பேரவையின் சார்பாக, உதவிக்கரம் சார்பாக வேண்டி விரும்பிக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, தகவல்களை எடுத்து உரைக்க வாய்ப்பு கொடுத்த இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி பொற்கொடி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் சுரேஷ் பிரபாகர். அவையை திரு மாப்பா நந்தகுமார் அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். நன்றி சார். நன்றி சுரேஷ். நீண்ட கோரிக்கைன்னு சொல்லி நீயே அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி. அதனால பல பேர் வந்து அந்த கோரிக்கைகளினுடைய விளக்கத்தையும் அவங்க தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருந்து இந்த அளவுக்கு ஒரு நியூஸ் பத்தி சேகரித்து ஒரு திரட்டி அதை ஒரு கருத்தா இன்னைக்கு அவையில வச்சதுக்கு, இந்த பேரவைக்கு எல்லாரும் உறுப்பினர்கள் தெரிஞ்சக்கூடிய அளவில் வச்சதுக்கு உனக்கு நன்றி. அப்புறம் வந்து இன்னைக்கு கூட்டம் வந்து ஒரு அளவில் இருந்தாலும் எல்லாரும் ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம டாக்டர் ப்ரொஃபசர் குமார் சார், அவர் எப்படி அந்த இதில் ஒரு விழிப்புணர்ச்சியோடு அந்த இது போட்டது குறிப்பு தப்பாக போட்டிருக்கீங்க கண் பார்வையற்றோன்றது அவர் குறிப்பிட்டு சொன்னது உடனே மாற்றக்கூடிய இது வந்து அது இதில் இருந்தால் கூட எல்லாரும் வந்து அவ்வளோ கீனாக வாட்ச் பண்ணுறாங்க, விழிப்புணர்ச்சியோடு வாட்ச் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கான ப்ரோக்ராம், நம்ம வந்து இதில் ஆர்வத்தோடு கேட்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் எல்லாருமே ஒரு இதுவாக இருக்கிறாங்கன்றதுக்கு அவர் ஒரு சாட்சி அதுக்கு. அதே மாதிரி நம்ம சுரேஷ் வந்து நிறைய விளக்கங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அவர் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் இருந்ததுன்னா நாங்களும் எங்கள் கண்ணால் பார்த்து எப்படி விளையாடுறாங்க, எப்படி அந்த சலங்கு ஒலி கேட்குது, யார் கோல் கீப்பர் இருக்காங்க, எப்படி ஆடுறாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து இன்னொரு வாய்ப்பு ஏற்படும் போது நீங்கள் வரும்போதோ இல்லைன்னா அதை எங்களோட உதவிக்கரன் டிவியில் போடுறதுக்கு எங்களுக்கு அனுப்பி விட்டா கூட நாங்கள் அந்த வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கோம். அப்புறம் அதனால யாராவது கேள்வி கேட்கணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நிகழ்ச்சியை வந்து சிதம்பரம் சார் வந்து தொகுத்து வழங்கிடுவார். இப்போ அடுத்து நன்றி உரை சொல்லிடலாம். எனிபடி எல்ஸ்? சார் சிதம்பரம் சார். மிக்க நன்றி சார். எல்லாரும் தீப திருநாள் ஒளிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல உறுப்பினர்கள் இருக்காங்கன்னும் போது உண்மையிலே மிக்க நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க சார். விஷால் ஃபாதர் சார். நான் பேசுங்க. புதுச்சேரியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. நான் வந்து ஃபயர் சர்வீஸ்ல புதுச்சேரி ஃபயர் சர்வீஸ்ல வேலை செய்றேன் சார். என் பையன் வந்து இன்டர்நேஷனல் டிசாபிலிட்டி சார். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ல 4 சில்வர் வாங்கினாரு 23ல. அவர் வந்து பிரதமரே வந்து அவனை வந்து மனதின் குரல்ல வந்து அவனை பத்தி பாராட்டிக்கிறார் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 2024ல வந்து ஏசியா கப்ல கோல்டு சார் மலேசியாவில். அப்புறம் காமன்வெல்த்ல சவுத் ஆப்பிரிக்காவில் கோல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவுல வந்து ஒரு 6 நேஷனல்ல 5 கோல்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப பாண்டிச்சேரி ஸ்டேட் அளவுல பாத்தீங்கன்னாக்கா இது பவர் லிப்டிங் சார். எல்லாமே பவர் லிப்டிங்ல வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட் அளவுல நார்மல் கேட்டகரியில நிறைய கோல்டு, சில்வரு எல்லாமே வாங்கியிருக்காரு சார். அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ இங்க
மதலிப்பட்டில் காமராஜர் காலேஜில் பிபிஏ டூரிசம் படிக்கிறார் சார், செகண்ட் இயர் படிக்கிறார். அவர் அச்சீவ்மெண்ட்லாம் ரொம்ப பெருசு சார். அவர் வந்து இதான் இன்டர்நேஷனல் பற்றி அவர் பண்ண இதெல்லாம் ரொம்ப அதிகம் சார். இதை அதுதான் அவரை பற்றி தான் சொல்கிறேன் சார். நீங்க அந்த தகவல்களை ஒரு தொகுப்பா உதவிக்கிறதுக்கு அனுப்பினா கூட நாங்க வெளியிட தயாரா இருக்கோம் சார். முடிஞ்சு அனுப்பி விடுங்க அந்த தகவல். அதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 23 வயசு ஆகுது. அவர் வந்து 15 வயசுல இருந்து அவர் வந்து பாண்டிச்சேரியில ஜிம்முக்கு போறாரு. அவர் பவர் லிப்டிங் போறாரு. டெய்லி மலடிப்பட்டுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அவர் ஜிம்முக்கும் பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் சார். டெய்லியும் 8 வருஷம் வந்து பஸ்ல தான் போய் வர்றாரு, தனியா தான் போய் வர்றாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணமே கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் 20 ரூபா, அந்த பக்கம் 20 ரூபா, அந்த பாக்கெட்ல 20 ரூபா, அந்த பக்கத்துல 20 ரூபா வச்சுக்குவாரு. 10 ரூபா 2 சில்லறை மாத்தி வச்சுக்கலாம். டெய்லியும் அழகா போயிட்டு பஸ் ஸ்டாண்டு, பாண்டி பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அங்க வந்து முருகம்பாக்கம் போயிட்டு இறங்கி அங்க ஜிம்முக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 10:30 11 ஆகும். சாயந்தரம் 4:30 மணிக்கு கிளம்புவாரு. அதே மாதிரி பார்த்தா ரொட்டீன் ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த 8 வருஷமா அவர் அதுதான் பண்றாரு. 5 வயசுல இருந்து இப்ப 23 வயசு. நிறைய கஷ்டங்கள். அவனை விட எங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர் சார். வளவனூர்ல கவர்மெண்ட் டீச்சர். அவனுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் சார். அது அப்படியே சொன்ன அவங்க கோச் என்ன சொல்றாரோ, கோச் அவர் வந்து காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட். அவர் வந்து இங்க யூடிசியா ஒர்க் பண்றாரு. அவர் வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வான் சார். நார்மல் கேட்டகரி பசங்களோட பவர் இவங்ககிட்ட அதிகம் சார். இவன் பாத்தீங்கன்னா 59 கிலோ கேட்டகரி. அவனுடைய எடைய பாத்தீங்கன்னா 200 கிலோ தூக்குவான் சார். இந்தியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ல ரெக்கார்ட் சார். ஸ்பெஷல் ஒலிம்பிக் விஷால் கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இவனை பத்தி ஃபுல்லா வரும் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீங்க அது தொகுத்து அனுப்புங்க, நாங்க இது பண்றோம், முயற்சி பண்றோம் சார். சிதம்பரம் சார். ஓகே. விஷால் ஃபாதர், உண்மையிலே மிக்க நன்றி. உங்களுடைய அந்த கிரெடிட் உங்களை தான் சேரும். ஏன்னா அதாவது பெற்றோருடைய உழைப்பும் அவங்களுடைய நல்ல எண்ணங்களும் நம்மளோட குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு வந்து பேருதவியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க வந்து முடிச்சிடறேன் விஷால் ஃபாதர். அதாவது எந்த விதமான மன தளர்ச்சி இல்லாம நீங்க தொடர்ந்து நீங்க அவங்க மேல உள்ள நம்பிக்கையில நீங்க வந்து வச்சு அனுப்புறதும் அது விஷயம் தொடர்ந்து ஒரு ஃபோக்கஸ் பண்றதும் பெரிய விஷயமா இருக்குது. உண்மையிலே மிக்க சிறப்பு. ஒரு நாளைக்கு நீங்க பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு அழைச்சிட்டு வாங்க, நாங்கள் அழைச்சிட்டு சொல்றோம், நீங்க கூப்பிட்டு நம்ம மேலும் இந்த பயணத்தை தொடருவோம். இந்த மாதிரி வாராந்திர கூட்டத்துக்கு நீங்க வந்து ரெகுலரா வாங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஆபீசர் தொடர்ந்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடக்குன்ற விஷயம் நிறைய தெரியும். இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டி. நீங்களும் உங்க பையனும் தொடர்ந்து நம்ம பயணிப்போம். மிக்க நன்றி. ஓகே. இந்த வார கூட்டமானது மிக சிறப்பாக வந்து இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்று முடிய போகுது. இப்போ இதுல நம்ம பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா வந்து இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த கருத்துக்களா இருக்குது. குறிப்பா வந்து பார்த்தோம்னா வந்து மேடம் வந்து பொற்கொடி மேடம் வந்து இந்த விஷுவலி இம்பேர்டு ஃபுட்பால் டோர்னமெண்ட் பத்தி நல்ல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்வொகேட் சுரேஷ் வந்து டீட்டெயில்டாக அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து அதுக்கான சப்போர்ட் இவர் புதுவையில் இருக்கக்கூடிய சுரேஷ், பாலமுருகன் சார் அவங்களாம் அவங்களுடைய ரெடி டு எக்ஸ்டெண்ட் த சப்போர்ட். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பொற்கொடி மேடம் வந்து நல்ல ஒரு டீமை வந்து உருவாக்கணும். இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி எல்லாமே எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து புதுச்சேரி வந்து ஒரு மறைவான ஒரு இடத்துல தான் இருக்குது. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கப்படலாம். அப்போ ஒருங்கிணையும் போது பெரிய விஷயம் நடக்குங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் இது. ஆகவே வந்து இதை நீங்க மேலும் முன்னெடுங்க மேடம். நாங்கள் உறுதுணையா இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க. நீங்க நிறைய வந்து யோகா அதுதான் பண்றீங்க. ஏன்னா இப்போ எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸா பண்ணும்போது தான் அது வந்து அதுக்கான அச்சீவ்மெண்ட் நிறைய கிடைக்கும். புதுச்சேரியில நல்ல டீம் நீங்க உருவாக்க முடியும். அடுத்த ஸ்டேட் லெவலா இருக்கட்டும், இன்டர் ஸ்டேட் டோர்னமெண்ட்லயும் இருக்கட்டும், இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்லயும் நீங்க இந்த ஃபுட்பால் அது வந்து நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அட்வொகேட் சார் சுரேஷ் சொன்ன மாதிரி வந்து அந்த மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு கான்கிரிகேஷன் வந்து தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எழுதி அதில் வில் ட்ரை டு மேக்ஸிமம் ட்ரை டு பிரிங் தட் டேர்ம் விஷுவலி இம்பேர்டுங்கிறது இன்சர்ட் பண்ணுறதுக்கும்
முன்முயற்சி எடுப்போம்ங்கிறத கூறிக்கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு கிராஸ் ரிசப்ட் சென்சிடைசேஷன், இதாவது என்னன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை குறித்து மற்ற மாற்றுத்திறனாளிக்கு புரிதலை ஏற்படுத்துவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம அமாங் பர்சனல் டிசபிலிட்டியோடு இல்லாமல் ஏபிள் பாடியோட காம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து நம்ம கூட ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அது எக்ஸாம்பிள் விசால். அப்போ அது என்ன பண்ணணும்னா இனிமேல் வந்து நம்ம வந்து விஷுவலி சேலஞ்சுன்னு எங்களை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாதீங்க. திறமையின் அடிப்படையில் ஏஜ் பேஸ் பண்ணி நீங்கள் நார்மலுக்கும் டிசேபிளுக்கும் வைங்க. அதில் எந்த விதமான எக்ஸம்ஷனும் கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் இதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு இவரே நார்மலில் வந்து நம்ம வந்து காம்பீட் பண்ண வைக்கணும். அதுக்கான முன்முயற்சி நம்ம எடுக்கணும். அது முன்முயற்சி எடுக்கும்போது நிச்சயமா வந்து ஏன் ஹூ நோஸ் தட் நாளைக்கு வந்து ஒரு பவர் லிஃப்டிங்ல வந்து ஒரு விஷால் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஒலிம்பிக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலுக்கு நம்ம வந்து திங்க் பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா நம்ம கான்கிரிகேஷன் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள், கான்கிரிகேஷன் தான் சொல்லலை, பல்வேறு அமைப்புகளோடு இணையும் போது யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கான டைரக்ஷன் கொடுப்பாங்க. யாருக்கு அது அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து லெவலுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பொற்கொடி மேடம் சரி, விஷால் ஃபாதர் குறிப்பாக வந்து அவங்களுடைய அந்த விஷால் ஃபாதருக்கும் மதருக்கும் விஷாலுக்கும் வந்து we need to say thanks for committed work. விஷால் இருக்காருங்களா? விஷால் ஃபாதர் உங்க பேர் சொல்லலை, நீங்க விஷால் தான் முன்ன வைக்கிறீங்க. உங்க பேர்? விஷால். திருநாவுக்கரசு சார். என் பேர் திருநாவுக்கரசு சார். திருநாவுக்கரசு. ஓகே, விஷால நீங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ல காட்டுங்க. அங்க உங்க 2 பேரும் அம்மா அப்பா 2 பேரும் காட்டுங்க எல்லாருக்கும். இட் வில் ஹெல்ப்ஃபுல். அவங்க மதர் சார். அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சார். வெல்கம் டீச்சர், வெல்கம். ரொம்ப உங்களுடைய உழைப்புக்கு வந்து நல்ல அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா எல்லா மாற்றுத்திறனாளி குழந்தையும் வாழ்க்கையில சிறப்பாங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த கிரெடிட் உங்க 2 பேர் தான் போய் சேரும். அவங்க அதனால என்ன முடியும்னு சொல்லி ஒதுக்காம அவனுக்கு இருக்கிற திறமையை, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சி விசால வந்து நீங்க பெரிய அளவில் கொண்டு வர்றது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து தீப திருநாள் வாழ்த்துக்கள். கோடான கோடி மாற்றுத்திறனாளி பேரவை சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷால், ஹாப்பி தீபாவளி விஷால். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எண்டர்வர்ஸ். அந்த மேடம் பொற்கொடி மேடம் சொன்னாங்கல்ல சார், அந்த பண விஷயம் எல்லாம் சொன்னாங்கல்ல சார், உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 8 வருஷத்துல நானே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 35 இருந்து 40 லட்சம் செலவு பண்ணிருக்கேன் சார். நாங்க 2 பேரும் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதுனால பையனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும், சாதனை பண்ணணும் அப்படின்றதுனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க பண்ணிட்டோம் சார். ஆனா இதுக்கு மேல அவன் வந்து பாண்டிச்சேரியில அவன் வந்து பண்றதுக்கு 3 இன்டர்நேஷனல் 6 நேஷனல் இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். அவன் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. மேடம் சொன்னது சார், இனிமே பண்ணணும், நிறைய பண்ணணும். பண்றது ஒண்ணும் இல்லன்னு சொல்ல வேண்டாம், இன்னும் நிறைய பண்ணணும். நிறைய இருக்கு சார், பண்ணலாம். நிறைய பண்ணணும், மேல வருவோம். அதான் அந்த பண விஷயம் தான் சார். அவங்க சொன்னது கரெக்டா சொன்னாங்க. எங்களால முடிஞ்சது பண்ணிட்டோம் சார். இன்னும் இவனை மாரி பாத்தீங்கன்னா இப்ப பாண்டிச்சேரியில நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஜிம்முக்கு. இவனை பார்த்துதான் வர ஆரம்பிச்சாங்க. புனேல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமா இவன் ஜிம்ல வந்து இப்ப தங்கி பண்றாங்க சார். அந்த மாதிரி வந்து மோட்டிவேஷனா ஆகி போச்சு. அது நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. மேடம் சொன்ன மாதிரி பணம் வந்து ரொம்ப ஒரு இது சார். நாங்க 2 பேரும் வேலையில இருந்தாலும் என்ன பிடிச்சி பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க ஒரு நாளைக்கு வாங்க, ஒரு கலெக்டிவ் ஆக்ஷன் மூலம் எல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இது எல்லாமே இப்போ வந்து இந்த பேரவையை பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அனைவரும் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். நீங்க வாங்க, நம்ம வந்து நீங்க தொடர்ந்து அதை பின்னாடி ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு என்ன விதமான கருத்துரு வேணுமோ நான் கொடுக்குறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பேசி, அமைச்சர்களை பேசி நம்ம இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு எடுப்போம். பண உதவிங்கிறது பணம் வந்து ஒரு தடையா இருக்கவே கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து முன்னெடுப்போம். நீங்க சுரேஷ் இருக்காரு, சிறப்பு ஆசிரியர் சுரேஷ், நீங்க பொற்கொடி மேடம், பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இணைஞ்சு வாங்க, நம்ம உண்மையா இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்போம். எனக்கு வந்து இப்ப இந்த 1 வருஷமா பாத்தீங்கன்னா சுரேஷ் தான் சார். இப்ப இன்னைக்கு காலேஜ் பிபிஏ டூரிசம் செகண்ட் இயர் போறான் சார் கவர்மெண்ட் காலேஜ்ல. இப்ப அவன் வந்து காலேஜ் போறான்னா அதுக்கு முதல் காரணம் வந்து சுரேஷ் தான் சார். எனக்கு இவன் காலேஜ் பண்றதே தெரியாது சார். அவர் தான் சொல்லி சென்டாக் மூலியமா போய் பாண்டிச்சேரியில அப்ளை பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே இவனுக்கு கிடைச்சது சார். அதெல்லாம் வந்து சுரேஷ் நிறைய விஷயம் சொல்றாரு சார்.
நல்ல ஓகே நல்ல சிறப்பு பண்ணுவோம் சிறப்பா பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். நீங்க ஒருங்கிணைஞ்சு செயல்படுங்க. நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ. திருநாவுக்கர் சார், வணக்கம் சார், இது சொல்லுங்க சார். எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி பேரவை தான். நான் கிடையாது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி பேரவையினுடைய பெரியோர்கள் தான். இல்ல சார், நீங்க எனக்கு வந்து நீங்க தான் சார் முத அறிமுகம். அதுக்கப்புறம் தான் இப்ப சார்லாம் இப்ப இந்த மீட்டிங் தான் வந்து பார்க்கல எவ்வளவு ஜீனியஸ் எல்லாம் இருக்காங்க சார். அதுல வந்து எவ்வளவு இருக்காங்க. சார் அவங்க எல்லாம் பார்க்கல எனக்கு இவங்க எல்லாம் பேச பேச இன்னும் பேசினே கேட்டுக்கினே இருக்கணும் போல இருக்கு சார். நல்ல சார் நல்ல யார் செஞ்சாலும் இது நம்முடைய தேங்க்யூ. சாதனைன்னு எடுத்துங்க. நிறைய எல்லாருக்கும் பங்கு விஷயங்கள் இருக்குதுல. வந்து நிறைய பேசுறீங்க. நிறைய நடக்குது, வெளியே நடக்கிறதெல்லாம் நிறைய பேசுறீங்க. மேடம் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதாவது வந்து பாண்டிச்சேரியில தான் இருக்காங்க, இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காங்க, எனக்கே தெரியல. இப்ப 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 இவன் எங்க பாண்டியில தான் இருக்கான், அவங்களுக்கு தெரியாத இருக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த ஒரு அமைப்புல போகக்குள்ளதான் செத்துது. அது எல்லாம் வந்து முதல் காரணம் வந்து சுரேஷ் சார் தான் சார். பெரிய அவசியம் விஷயம். வாரம் வாரம் கலந்துங்க வந்து. இந்த ஓகே மாதிரி ஓகே நிறைய ஓகே சார். ரொம்ப நன்றி நன்றி. தேங்க்யூ சார். சிதம்பரம் சார். ஓகே நன்றி. முடிச்சிருவோம் சார். வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைய சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி பொற்கொடி அவர்களுக்கு நம்முடைய பேரவை சார்பிலும் உங்கள் எல்லோர் சார்பிலும் அவருக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் நம்முடன் அமர்ந்து நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஒரு விருந்தினராக இல்லாமல் நம்முடைய பேரவையின் ஒரு பேரவையின் ஒரு உறுப்பினராக போல அவர் தமிழில் பேசுவது சாதாரணமாக நம்ம கலந்துரையாடல் மாதிரி இருந்தது. அதுதான் ரொம்ப எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய அளவுல இருந்தது. இப்ப விருந்தினர்னா தூரம் இருந்து பேசுற மாதிரி இருக்கு. அவங்கள ஆசிரியர் தொகையில இருந்து மாணவர் கேள்வி கேட்கிறாங்க. அது மாதிரி இல்லாம உங்களில் நான் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அம்மையார் இன்றைய தினம் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. எங்களுடைய பேரவைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. அவருக்கு சிறப்பான எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியுரை சொல்லும்படி ஏவி சுரேஷ் பிரபாகர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று 184வது இணைய கருத்தரங்கு. இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் பேரவையின் சார்பாக, உதவிக்கத்தின் சார்பாக இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இருள் நீங்கி வெளிச்சம் அடைய வேண்டும், வர வேண்டும். அதுபோன்று நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கண்டிப்பாக வர வேண்டும். கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெற பேரவையின் சார்பாக வாழ்த்துவோம். ஒன்று. அடுத்ததாக இன்று 184வது கருத்தரங்கின் சில நிர்வாகிகள், மதிப்பிற்குரியும் போற்றுதலுக்குரிய நம் தலைவர் திரு TAP வரதுக்குட்டி அவர்களும், திரு பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களும், திரு சங்கர்ராமன் செயலாளர் அவர்களும், நம் சேலத்து பெரியவர் அத்தியண்ணா அவர்களும் அனைவருமே ஒரு முக்கிய ஆலோசனையில் இருக்கிறார்கள். என்னவென்று கூறினால், ஆயக்குடி அமர் சேவா சங்கத்தில் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் விஜயம் செய்ய உள்ளார் என்ற ஒரு நல்ல செய்தியும், அதற்கான விஷயங்களும் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அவர்கள் இன்று இங்கு இந்த நேரத்தில் பங்கு பெற இயலவில்லை என்பதை வருத்தத்துடனும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருத்தம் என்றால் ஆணிவேர்கள் விருட்சங்கள் இல்லை என்பது, மகிழ்ச்சி என்றால் தமிழக முதல்வரே நம் நிறுவனத்துக்கு வருகிறார் என்பது. ஆக 50-50 அந்த நல்ல செய்தியால் அவர்கள் வரவில்லை என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கூறியிருக்கிறார்கள். அவர் சார்பாக இந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அவர்களுக்கு பதில் இன்று நம் பேராசிரியர் அவர்கள் மதிப்புமிகு மயிலை திரு நந்தகுமார் அவர்களை இன்று தலைமை எடுத்து நடத்த சொல்லியிருக்கிறார். அவர் மிகவும் பக்குவமானவர், உதவிக்கரம் துணை ஆசிரியர். எனக்கு 1990 அவர் மிக மிக பழக்கமானவர்கள். அவர் எடுத்து செல்கின்ற விதமும் அரவணைத்து செல்கின்ற விதமும் மிக பெரியது. இப்ப பாத்தீங்கன்னா விஷால் அவங்க ஃபாதர் அவர் சொன்னாரு, சார் நம்ம பாண்டிச்சேரியில எங்க சன் இந்த மாதிரி ஆயிருக்கு. உடனே அவர் என்ன சொன்னாரு, அந்த நியூஸ் உதவிக்கரத்துல போடுங்க. ஏன்னா உதவிக்கரம் இன்டு ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், எல்லா மாவட்டங்களுக்கும் போகுது, எல்லா அதிகாரிகளுக்கும் போகுது, எல்லா எம்எல்ஏக்கு, எல்லா மினிஸ்டர்ஸ்க்கு, இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அது போகுதுங்க. அதனால இந்த செய்திகள் அங்கு சென்றடையும். ஆகவே விஷால் என்கிற பாண்டிச்சேரி மைந்தனின் தகவல் இந்தியா முழுவதும் செல்கிறது. ஆகவே அருமையான பெற்றோர்களுக்கு இது நல்ல தருணம்.
அவரு திருநாவுக்கரசு சார் சொன்னாரு, சார் ரொம்ப 40 லட்சம் செலவு பண்ணிட்டேன். அதுவல்ல வெற்றி. ஆகவே உங்களுடைய அர்ப்பணிப்பே எங்கள் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அதுவும் இல்லாம ஆசிரியர், உங்களுடைய துணைவியார் அவர்கள் ஆசிரியை. பாருங்க, ஆசிரியை வீட்ல இருந்தே அவங்க தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. சொந்த மகனை வெற்றியாளராக மாற்றியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பேரவை பெற்றோர்கள் இருவரையும் வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. நன்றி சார், நன்றி நன்றி உரை சார். கூற வேண்டிய ஒரு நேரத்தில் பாராட்டுவதற்கும் நாங்கள் பஞ்சமில்லை. கண்டிப்பாக நாங்கள் பாராட்டுவோம். இன்னும் செய்ய நன்றி சார். காத்து கொண்டிருக்கிறோம். பாண்டிச்சேரியில் நம்ம பேராசிரியர் திரு சிதம்பரம் அவர்கள் கூறினார், நீங்க ஒரு நாள் வாங்க, நம்ம கலெக்டிவா பேசுவோம்ட்டு. அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அங்க கண்டிப்பா மிகப்பெரிய சார். ஆட்கள், ஜாம்பவான்கள் அங்கு இருக்கிறார்கள். பேராசிரியர் திருமதி சந்திர அவர்கள் இருக்கிறார்கள், குப்புசாமி அவர்கள் இருக்கிறார்கள், எனது மனதிற்கினிய நண்பர் திரு மோகன் அவர்கள் இருக்கிறார், அவரும் பேராசிரியர்கள். அங்கு மிக சிறப்பாக பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள். சிதம்பரம் சார் வந்து 24x7 அவர்கிட்ட ஒரு விஷயம் போச்சுன்னா அதை எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி சக்சஸ் பண்ணலாம். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, நம் தேசிய ஆணையரகத்தின் தலைவர், மதிப்பிற்குரியவர், இங்கு மதுரையிலிருந்து சென்றவர், நம்ம பேராசிரியருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். அதாவது கோவிந்தன் சார் அவருமே வந்து இங்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர் என்றால் மிக்க மகிழ்ச்சி. அவர் இருக்கும் போதே அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ப்ரொஃபசர் குமார் சாருக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எல்லாருக்கும் வேண்டப்பட்டவங்க தான், அது வேற விஷயம். காத்து இருக்கும் போதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எப்படி நெல்லு அறுவடை சமையல்ல அப்படி தூத்துவாங்க. எப்ப காத்து இருக்கும் போது ஈஸியா பண்ணிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்ல உள்ளங்கள் உங்களை சுற்றி இருக்கின்றனர். ஆகவே அவர்களை பயன்படுத்தி கொண்டு இந்த வாய்ப்பை பிரகாசமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்து, ஏன்னா உங்களுக்கு அதுதான் சார் மகிழ்ச்சி. சார் மேடையில உங்க சன்னு போய் கப்பு வாங்குறது தான் ஒரு பெரிய சந்தோஷம். இதை விட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? எவ்வளவு கோடி வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. அந்த கை தட்டல், அந்த கப்பு, அந்த வெற்றி கோப்பை வாங்கினு என் பையன் சார் அப்படின்னு அந்த ஒரு கண்ணுல ஒரு பிரகாசம், ஒரு கண்ணுல ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் பாருங்க, அது யாருக்குமே கிடைக்கும். சோ அந்த ஒரு உணர்ச்சியான தருணங்களை உங்களிடமிருந்து இந்த பேரவை எதிர்பார்க்கிறது. ஆகவே அவர்களை பயன்படுத்தி கொண்டு உங்கள் மகனுக்கு நல்ல எதிர்காலத்தையும் திருமதி பொற்கொடி மூலமாக பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் திருமதி பொற்கொடி அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அது இல்லாம எப்பயுமே ஒரு பிஹைண்ட் எவ்ரி உமன், அதாவது நம்மளோட வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்வாங்க. பொற்கொடியும் பெண் தான், உங்க மனைவியும் பெண் தான். இது அழகான சைகை மொழியில் இங்கே பெயர் பெற்று திருமதி சிவகாமி சுந்தரி அவர்களும் பெண் தான். இந்த 3 சக்திகளுக்கும் இந்த நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்ம நாட்டோட விஷயமே பெண்கள்கிட்ட இருக்கு. பெண்கள் இல்லாம நம்ம லைஃபே இல்லை சார். நான் எங்க போனாலும் பெண்களுக்கு ரொம்ப அதிக மரியாதை தரணும்னு நினைக்கிறவன். ஆகவே இந்த பெண்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் இந்த பேரவை தீபாவளி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிகிறது. பொற்கொடி மேடம் எங்க இருந்தாலும் வாழ்க, மேலும் பல விருதுகளை பெறுக. சிவகாமி சுந்தரி அவர்களும் பல விருதுகளை பெற வேண்டும். அமைதியும் நிம்மதியும் உங்கள் வாழ்க்கையில் நிலவ வேண்டும் என்று சிவகாமி சுந்தரி அவர்களும் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி மிஸ்ஸஸ் திருநாவுக்கரசு ஐயா, உங்களுடைய மனைவி பெயர் நீங்கள் கூறவில்லை. ஆகவே அந்த ஆசிரியர் அவர்களுக்கும் பேரவை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. அது மட்டுமின்றி உங்களை இந்த பேரவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேராசிரியர் பாண்டிச்சேரியில இருக்காரு, அது ஒரு பெஸ்ட் நியூஸ். மதன்மோகன் சாரு அங்கேயே இருக்காரு, டாக்டர் குப்புசாமி அங்கேயே இருக்காரு, டாக்டர் சந்திரன் அவங்களும் அங்கேயே இருக்காங்க. உங்களுக்கு 4 பேர் இருக்காங்க சார், 4 திசையில. அது இல்லாம கோச் ஒருத்தர் இருக்காங்க, சரியா? அங்க அதை விட என்ன சார் வேணும் உங்களுக்கு பாண்டியில? அதுவும் இல்லாம சிறிய யூனியன் பிரதேசம். எல்லாத்துக்கும் மேல என் பேர் கொண்ட சுரேஷ் அங்க இருக்காரு, ஸ்பெஷல் எஜுகேஷன். வர அவரை தட்டி கொடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல. நாங்க நடத்துற எல்லா ஃபங்க்ஷன்லும் அவரும் கலந்துட்டு இருக்காரு. அவரும் பல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் மரத்தடியெல்லாம் கூட்டம் நடத்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, சரிங்களா? அவரையும் பேரவை பாராட்டுகிறது. என் பெயர் கொண்ட சுரேஷை பாராட்டுவதில், இந்த சுரேஷ் பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி. அவருக்கும் இந்த பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தட்டி தூக்கிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அதுக்கு. அதுவும் இல்லாம பாண்டிச்சேரியில இருக்கிற ரொம்ப பேர் வந்து ஆக்டிவா இருக்காங்க. அதனால உங்கள் குழந்தை, உங்கள் மகன் மேன்மேலும் பல வெற்றிகளையும் விருதுகளையும் பெற வேண்டும் என்று பேரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததா
இன்றைக்கு நன்றி நபில் நிகழ்ச்சி அதுக்கு வருகிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு 8:49. ஸோ இன்று இந்த 184 இணைய கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அமைதிக்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் எளிமைக்கும் நேர்மை சுரேஷ் வாய்ஸ் வரல. சார் மன்னிக்கவும். பக்கத்துல ஒரு பட்டாசு போட்டானுங்க சார், ராக்கெட்டை விட்டானுங்க சார், தவறா நினைக்காதீங்க. ரைட். சரி சரி. ஆமா. அதுவும் எப்பயுமே வந்து நல்ல பேர் எடுக்கிற இடத்துல தான் எனக்கு வரும். சரி ரைட். அவரை பாராட்டுவோம். அடுத்ததாக நம்மளுடைய ஜாம்பவான்கள், நமக்கு முன்னோடிகள், வாழும் சித்தர் திரு பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அடுத்ததாக அவருடன் இணைந்து பயனாற்றக்கூடிய இளைஞர், உலகம் சுற்றும் வாலிபன் திரு சங்கர்ராமன் அவர்களை இந்த பேரவை நன்றி கூற. அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ரைட்ஸ் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுமே நம் மாற்றுத்திறனால சகோதரிகளுக்கு உதவும் வகையில் இருக்கிறது. அவர்கள் இருவரையும், அவர்களை சார்ந்தவர்களையும், அவர்கள் சார்ந்த நம்ம தோழர் சகோதரர் திரு கோபி அவர்களையும் ராஜேஸ்வர் அவர்களையும் இந்த பேரவை நன்றி கூறுகிறது. அதுக்கு அடுத்ததாக சேலத்து பெரியவர், அவர் கூடிய சீக்கிரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயம்வரம் நடத்த இருக்கிறார். அவரையும் இந்த பேரவை பாராட்டுகிறது. அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய நம் சிதம்பரம் சார், பேராசிரியர், மனதிற்கினியவர், தொழிலில் கண்ணும் கருத்துமா இருப்பாரு. அவர் எப்பயுமே 24/7 மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர், செயல்படுத்தக்கூடியவர். இப்பயுமே சொல்லியிருக்காரு, நேரத்துக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பிளைண்ட் அசோசியேஷன் பேரை மாத்துங்க, இந்தியா அசோசியேஷன் பேரை மாத்துங்கன்றதுக்கு ப்ரொஃபசர் குமாரும் இவரும் சேர்ந்து அதை மாத்துற வரையும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காரு டெக்கான் குரோனிக்கல் கர்நாடகாவில், சுப்பிரமணி சார்னு ஒருத்தர் இருக்காரு, ப்ரொஃபசர் மகாதேவன் சார் இருக்காரு. இவங்கெல்லாம் வச்சு கண்டிப்பா மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த நல்ல வேலையை பேராசிரியர் மதன் மோகன் சாரும், நம்ம சிதம்பரம் சாரும், ப்ரொஃபசர் குமார் சாரும் கண்டிப்பா செய்யணும்ட்டு பேரவை சார்பாக ஒரு அப்ளிகேஷனை கண்டிப்பா சொல்றேன். அது எடுத்துக்கு கண்டிப்பா முடியும். அடுத்ததா இப்பதான் கனகசபா சார், அவருக்கும் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்குது. இப்போ சமீபத்துல வெளியில போயிருக்காரு. எங்கிருந்தாலும் அடுத்த நாடு, அண்டை நாடு, நட்புறவு நாடு இருக்கிறது. நம் கர்நாடகால இருந்து அந்த ஆதரவுக்கரம், உதவிக்கரத்திற்கு எப்போதும் நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கிறது. அவரையும் இந்த பேரவை பாராட்டுகிறது. ஆக அனைத்து நிர்வாகிகளும் பாராட்டுவது என்பது கண்டிப்பாக முடியாது. இருந்தாலும் கடகட என்று பேரை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால உதவிக்கரத்தில் இருக்கக்கூடிய நம் தலைவர் திரு டிஏபி வரதகுட்டி அவர்களுக்கும், திரு மாப்பா நந்தகுமார் அவர்களுக்கும், திரு கோபிநாத் அவர்களுக்கும், திரு வைரமணி அவர்களுக்கும், தீபக் குமார் குப்தா அவர்களுக்கும், திரு ஐஓசி விசில் நாராயணன் அவர்களுக்கும், சமீபத்தில் தீபாவளி கொண்டாட்டத்தை சிறப்பாக நடத்த உதவி புரிய பஞ்சாபகேசன் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அதோடு மாவட்ட நிர்வாகிகள், கன்னியாகுமரி வீல் சேர் வசந்தகுமார் அவர்களையும், அடுத்ததாக நெல்லையில் புரட்சிகளை செய்ய துடித்து கொண்டிருக்கும், இன்னைக்கும் ஒரு 20-30 பேருக்கு தீபாவளி பரிசுகளை கொடுத்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் திரு பகவதி குமாருக்கும், அவர் நண்பர்களுக்கும், அவர் குடும்பத்தினருக்கும், இந்த கோபாலகிருஷ்ண, விஜயசாரதி, திருமல்குமார் இவர்களுக்கும், பேச்சம்மாள் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அடுத்ததாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம சிவகங்கை, எங்கிருந்தாலும் எப்பொழுதும் நான் உதவிக்கரத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று ஆணித்தரமாக நம்மோடு நட்பாக இருக்கக்கூடிய தாய் இல்லத்தின் நிர்வாகி மலர் மன்னன் என்கின்ற நம் நண்பர் அவருக்கும், புஷ்பராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமன்று விழுப்புரம் எபினேசர் அவர்களுக்கும், கோபால் அவர்களுக்கும், சிவன் மகாதேவன் அவர் வந்து ஏற்கனவே ரொம்ப அவரால் முடியலனாலும், நான் முடியாத சூழ்நிலை தான், ஆனாலும் அவர் எப்பயுமே பார்ப்பாரு. அவருக்கும் நன்றி சொல்கிறோம். திலகவதி, எஸ் பிரபு, ரவிநேசன், ரவிச்சந்திரன், ராஜ், மூர்த்தி அவர்களுக்கும், முனியப்பன் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக பாண்டிச்சேரியில பாலன் சார் ஒருத்தர் இருக்காரு. அவர் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாரு. அந்த பாலன் சார் கண்டிப்பா எப்பயுமே இந்த டிபிஓஸ் மீட்டிங் முடிச்சப்புறம் அதனோட மதிப்பீட்டை வழங்குவதில் பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு ஃபைல் மாதிரி போட்டு அதை பண்ணிட்டு இருக்காரு. பேரவை அவருக்கும் நன்றி கூறுகிறது. ஆகவே வேற யாருன்னா விட்டுருக்குன்னான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் முக்கியமா நம்ம நண்பர், என்னோட நண்பர் அட்மின் திரு கும்பகோணம் இளங்கோவன் சார், அவர் வந்து எல்லாத்துலேயும் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே தகவல் கன்ஃபார்ம் நியூஸ் போட்டுருவார் குரூப்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர், அவர் சகோதரர்.
அவருக்கும் இந்த பேரவை பாராட்டுகளை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஆகவே பங்கு கொண்ட அனைவரையும் அரிமா கோபி இது ராயக்குடி கோபி அவரு சொல்லிட்டேன் சார், ராஜேஸ்வர் கோபி சார் சொல்லிட்டேன் சார். அமர் சார் ஆமா, அவர் ஈவினிங் கூட வந்து என்ன பேசினாரு. பிஃபோர் ஃபங்க்ஷன் எப்பவுமே அவர் கூப்பிடுவாரு, சார் இன்னைக்கு யார் ஹோஸ்ட், எப்படி சார் யார் கேட்பாரு. ஈவினிங் அந்த மாதிரி பேசியிருக்காரு. ராஜேஸ்வர் வந்து அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காரு. இந்த உதவிக்காரதும் யூடியூப்ல வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நீங்க சொன்னதுனால இந்த ஒரு காரணத்தையும் யூடியூப் 3 நாள்ல வர்றதுக்கு அவர் ஒரு காரணம். நம்ம யூடியூப்லயும் நம்மளோட நிகழ்ச்சி ஒளிபரப்புது. ஆகவே இதை பங்கு கொள்ளாதவர்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல வரும், அதை நீங்க பார்க்கலாம். உதவிக்காரன் புக்கையும் வாங்கி படிங்க. ஆகவே இந்த வாய்ப்பினை தந்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி, நன்றி உரைக்கே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி சுரேஷ்குமார். இன்றைய தினம் கலந்து கொண்ட இந்த தீபாவளி நெருக்கடியிலும் இன்றைய தினம் கலந்து கொண்ட உறுப்பினர் அனைவருக்கும், நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கும், ஏனைய நிர்வாகிகளுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்த 185வது வாரத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று, புதிய விருந்தினருடன் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.